पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 6வது சாப்டர் பார்க்குறோம், தியான யோகம். இதுல நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முதல் ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இந்த முதல் ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், அநாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியா ச சந்நியாசீச்ச யோகீச்ச ந நிரக்னிர் நச்சாக்ரியா. கர்மயோகிய ஸ்துதி பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா பூஸ்டப் பண்ணணும், கர்மயோகத்தை நல்லா பண்ணணுன்றதுக்காக முதல் ஸ்லோகம் ஆச்சாரியா சொல்ற. காரணம் என்ன அப்படின்னா, தியான யோகம் ஆத்ம தியானம்ன்ற அந்த நிதித்தியாசனத்துக்கு தியான யோகம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்தரங்கம். நான்ல நிக்கணும், அனுபூதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சாதனம் எது? அந்தரங்கம் தியான யோகம். பகிரங்கம் எது அப்படின்னா கர்மயோகம். நம்ம கர்மயோகத்தினால நமக்கு சமாதானம் கிடைச்சா மட்டும்தான், சித்த சமாதானம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தியானத்தை நம்ம பண்ண முடியும். அதனால அந்த ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ற, கர்மயோகத்தை ஸ்துதி பண்ற. யாரு கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்துகிட்டு கர்ம பலனை அநாஸ்ரித கர்ம பலன், கர்ம பலனை பார்த்தீங்கன்னா சாராமல் டிபெண்ட் பண்ணாம யார் இருக்காங்களோ, கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ, செய்ய வேண்டிய கர்த்தவிய கர்மம். இது முக்கியமானது என்னன்னா கர்த்தவியம் அப்படின்னு இருக்கு. கர்த்தவியம்ன்றதுக்கு அர்த்தம் அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய டியூட்டி. நான் பார்த்தீங்கன்னா 70 வயசுல இருந்துகிட்டு கிரகஸ்த ஆசிரம கர்மத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, அதெல்லாம் எஸ்கேபிசம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா பகவான் தண்டிச்சிருவார். நான் கிரகஸ்தாசிரமி அப்படின்னா 55 வயசோட உங்களுக்கு என்னாச்சு, பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனாவே கிரகஸ்தாசிரமம்ன்ற டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க அங்க இருக்க முடியாது. ஆட்டோவா வானப்பிரஸ்தம் தான். நான் வானப்பிரஸ்தத்துல இருந்துகிட்டு கிரகஸ்தாசிரமத்தை கர்மம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு டியூட்டி இருக்கு அப்படின்னா, அது சுதர்மத்துல வராது, பரதர்மத்துல வரும். அது பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கீங்களோ, குடும்பத்துல 60 வயசுக்கு மேல பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு இதாச்சு, அதாச்சு, பேர குழந்தைக்கு இப்படி ஆச்சு, அப்படியாச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். மனசமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, கர்த்தவியம் கர்மத்தை செய்ய வேண்டிய டியூட்டி. அப்ப வானப்பிரஸ்தனுக்கு என்ன டியூட்டி? ஈஸ்வர பிரணிதானத்தையும் தபஸையும் சுவாத்தியாயத்தையும் பண்ணிட்டு இருக்கணும், வேற எந்த வேலையும் இல்லை. சன்னியாசிக்கு என்ன கர்மம் அப்படின்னா, சன்னியாசியை பத்தி இங்க இல்லை, இங்க பாத்தீங்கன்னா கர்மயோகியை பத்தி. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்கு தான் பாத்தீங்கன்னா டியூட்டிக்கு போகணும், ஃபேமிலியை பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், சொசைட்டிக்கு தேவையான கர்மங்கள் அவனுக்கு தான் அதிகமான கர்மம். அவன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணம்னு எவன் பாத்தீங்கன்னா பலனை உத்தேசம் பண்ணாம பண்றானோ அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, சன்னியாசி. அவன் தான்ப்பா சன்னியாசி, அவன் தான் யோகி. அவன் சன்னியாசினா எதை தியாகம் பண்றான்? கர்ம பலனை தியாகம் பண்ணியிருக்கான். அப்ப தியாகம் இருக்குல்ல அவன்கிட்ட. அப்ப தியாகம் பண்றதுதான் பாத்தீங்கன்னா சன்னியாசி தன்மை வந்துருது. அதுக்கப்புறம் யோகி தன்மை எப்போ வருது அப்படின்னா, யோகா சமாதி. யோகம்னா என்னது? சமாதி. சமாதினா என்ன அர்த்தம்? மனசு சமநிலையில இருக்கிறது, சமதாவஸ்தா. அப்ப யோகம்ன்றதுக்கு அர்த்தமே சமதாவஸ்தா, சமநிலையில இருக்கிறதுக்கு பேரு. யாரு பாத்தீங்கன்னா கர்ம பலனை சாராம இருக்கானோ அவனுக்கு சமநிலை சித்தத்துல இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அவன் யோகியா ஆயிடுறான். அப்ப யாரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு கர்மத்தை கர்மயோகமா பண்றானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா சன்னியாசி தன்மையும் சித்திக்குது, யோகி தன்மையும் சித்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யாரு பாத்தீங்கன்னா கர்ம பலனை தியாகம் பண்ணாம சன்னியாசம் எடுத்துக்கிட்டு நான் அக்னியை தொடமாட்டேன் அப்படின்னு விரஜா ஹோமம் பண்ணிட்டு, நான் எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கர்மங்களை பண்ணாம, ஆனா பலன் மேல பாத்தீங்கன்னா ஆசையோட எந்த சன்னியாசிகள் இருக்காங்களோ அவர்கள் சன்னியாசிகளே இல்லைங்க, வெறும் வேஷதாரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. அப்ப சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தமே கர்ம பல தியாகம், கர்ம தியாகம். சந்நியாசம்னு என்ன அர்த்தம்? கர்ம பல தியாகம், கர்ம தியாகம். இந்த கர்ம பல தியாகம் யார்கிட்ட இருக்கு? கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்கள்ட்ட, கர்ம யோகிட்ட இருக்கு.
அப்போ அந்த பாதி சந்நியாச தன்மை வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதான் சன்னியாசின்னு சொல்றேன். இத சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் 2வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் கொடுக்கிறார். 2வது ஸ்லோகத்துக்கான அவதாரிகா பாஷ்யம் பாத்தீங்கன்னா தெரியும். பூர்வபக்ஷி கேட்கிறான், நனு ச நிரக்னேஹே அக்ரியஸ்ய ஏவ ஸ்ருதி ஸ்மிருதி யோக சாஸ்திரேஷு சந்நியாசித்வம் யோகித்வம் ச பிரசித்தம் கதம் இக சாக்னேஹே சக்ரியஸ்ய சந்நியாசித்வம் யோகித்வம் ச அப்பிரசித்தம் உச்சியதே இது. நல்ல கேள்வி. பூர்வபக்ஷி கேட்கிறான், எல்லா சாஸ்திரங்கள்லயும் ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரம், இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசி அப்படின்னா யாரு அப்படின்னா நிரக்னேஹே, அக்னி இல்லாதவன், ஃபயர் ரிச்சுவல் பண்ணாதவன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்ரியக, அக்ரியசிய அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியை இல்லாதவன், எந்த கர்மத்தையும் செய்யாதவன். யோக சாஸ்திரத்துல சொல்லுது யோகி எப்படி இருப்பான்? சதா காலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகத்திலேயே இருப்பான், யோக அபியாசங்கள்லயே இருப்பான், அவன் கர்மத்துல ஈடுபட மாட்டான். சன்னியாசி என்ன பண்ணுவான்? சன்னியாசி ஃபயர் ரிச்சுவல் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்மத்தையும் விட்டுட்டு சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்திலேயே மோட்ச மார்க்கத்திலேயே இருப்பான். ஸ்கூல் கட்ட மாட்டான், ஹாஸ்பிட்டல் கட்ட மாட்டான், அன்னதானம் பண்ண மாட்டான், வேற எந்த கர்மத்தையும் அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் பிரசித்தம், இதுதான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம் யோக சாஸ்திரம் எல்லாத்திலையும் பிரசித்தம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க? நிரக்னேஹே அக்ரியஸ்ய ஏவ ஸ்ருதி ஸ்மிருதி யோக சாஸ்திரேஷு சந்நியாசித்வம் யோகித்வம் ச பிரசித்தம். இப்படிதான் எல்லாம் படிச்சு வச்சிருக்கோம் நம்ம. அப்படி இருக்கும்போது கதம் இக, எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமாக இங்க முதல் ஸ்லோகத்துல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சாக்னேகே சக்ரியஸ்ய, யாரு? கிரகஸ்தனா இருக்கிறவன் அக்னியோட இருக்கான், ஃபயர் ரிச்சுவல் பண்றான். அதே மாதிரி கிரியா இருக்கு, ஃபயர் ரிச்சுவல் இல்லாம அக்னி காரியம் இல்லாம மற்ற கர்மங்கள்லாம் பண்றான் கிரகஸ்தன். அப்போ கர்மத்தை பண்றான், ஃபயர் ரிச்சுவலையும் பண்றான். அப்படி பண்றவன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசி தன்மையையும், சந்நியாசித்வம் யோகித்வம் ச, சந்நியாசி தன்மையையும் யோகின்ற தன்மையையும் நீங்க என்ன பண்றீங்க? அப்பிரசித்தம். கிரகஸ்தன்ட்ட போய் அவன் சன்னியாசி அவன் யோகின்றது பிரசித்தம் இல்லை. இந்த ஊர் உலகத்துல யாரும் அது மாதிரி சொல்றதில்ல அவர் சன்னியாசிங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லுவாங்களா? கிரகஸ்தனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசின்னு சொல்ல மாட்டாங்க. எவன் வந்து பாத்தீங்கன்னா ஊறுபட்ட கர்மங்களை பண்ணிட்டு இருக்கானோ அவர் பெரிய யோகிங்க அப்படின்னா சொல்லுவான். எவன் கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கானோ அவனைதான் யோகின்னு சொல்லுவான். உலகத்துல சொல்றது அப்படித்தானே. அவர் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகத்திலே இருப்பாருங்க, மௌனிங்க, அவர் ரொம்ப மௌனியா இருப்பார், சதா காலமும் உட்கார்ந்துகிட்டே இருப்பார், அனுஷ்டானத்திலே இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்ல இருக்க கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கவனுக்கு யோகின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப பிரசித்தம் இல்ல, கர்மா பண்றவனும் பிரசித்தம் இல்ல, அக்னி கர்மா பண்றவனையும் சன்னியாசின்றது பிரசித்தம் இல்ல. அப்படி இருக்கும்போது கிரகஸ்தனை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்? அவன் சன்னியாசி, அவன் யோகி அப்படின்னு பிரசித்தம் இல்லாத ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லப்படாத விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா? இந்த வாக்கியம் வந்து நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. வேற எந்த இடத்துலயும் கிரகஸ்தனை வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி என்றோ கிரகஸ்தனை வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகினோ வேற எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு பூர்வபக்ஷி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்ட மாத்திரத்துல ஆச்சாரியார் சங்கரர் சொல்றார், ந ஏஷ தோஷா, இதுல எந்த ஒரு தோஷமும் இல்லப்பா. ஏன் தோஷம் இல்லை அப்படின்னா கயாச்சித்து குணவிருத்தியா உபயசிய சம்பிபாத இஷிதத்வா. ஆச்சாரியர் சொல்றாரு, முக்கிய விருத்தி கவுன விருத்தின்னு ரெண்டு இருக்கு. சிம்ஹோ மாணவகா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். மாணவன் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கானா சிங்க மாதிரி இருக்காயா அப்படின்னு. மாணவன் எப்படி இருக்கா? சிங்க மாதிரி இருக்காயா அப்படின்னு. சிங்கமும் மாணவனும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒன்னா ஆயிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சிங்கம் தான், ஸ்டூடெண்ட் தான். அப்போ அந்த சிங்கம் மாதிரி இருக்கா மாணவன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா கிராமர்ல இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவோம், சிங்கோ மாணவகா அப்படின்னு. சிங்கம் மாதிரி மாணவன் இருக்கான், சிங்கையாவ நம்ம சொல்றோம் இல்ல, சிங்கையாவ
அப்படின்னு. சூரப்புலியா அப்படின்ற ஒருத்தரை. அப்ப சிங்கம் புலியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது உண்மையா ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிங்கத்தோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா எங்க அந்த மாணவன்கிட்ட இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், கவுன விருத்தின்னு பேர். முக்கியமா அவன் சிங்கம் இல்ல, முக்கிய விருத்தி அப்படின்னா சிங்கம் சிங்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முக்கிய விருத்தி. சிங்க மாதிரி இருக்கான்னு மனுஷனை சொன்னீங்க அப்படின்னா அது கவுன விருத்தி. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு, இங்க கிரகஸ்தன் கிரகஸ்தன் தான், சன்னியாசி சன்னியாசி தான், சிங்கம் சிங்கம் தான், மாணவன் மாணவன் தான். இப்ப எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தோட தன்மையை எடுத்து மாணவன்கிட்ட எடுத்து பாத்தீங்களோ அதே மாதிரி கயாச்சித்து குணவிருத்தியா, கயாச்சித்து அப்படின்னா ஏதோ ஒரு குணம் சன்னியாசிட்டையும் கிரகஸ்தன்ட்டையும் கர்மயோகம் பண்ணக்கூடிய கிரகஸ்தன்ட்டையும் ஏதோ ஒரு குணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, உபயசிய சம்பிபாத இஷிதத்வா, ரெண்டு பேரிட்டையும் ஒரே குணம் இருக்கு அப்படின்றத சம்பாதிக்கிற இச்சையினால, ரெண்டு பேர்த்தையும் ஒரே குணம் இருக்குன்னு சொல்ற இச்சையினால என்ன பண்ணிருக்கு, முதல் ஸ்லோகத்துல கிரகஸ்தனை வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி யோகி அப்படின்னு குணவிருத்தி அப்படின்னு பேர். அதுக்கு பேர் குணவிருத்தின்னு என்ன அர்த்தம், முக்கியமானது இல்ல, செகண்டரி மீனிங்ல சொல்லப்பட்டது. சிங்கத்திட்ட இருக்கக்கூடிய வீரம், சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து நிற்கும், பயந்து எங்கேயுமே போகாது. அப்ப அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து நின்று போராடுற தன்மை இருக்கிறதுனால அவன் சிங்கையா திரும்ப வரமாட்டாயா, ஒரு காரியத்துல ஈடுபட்டானா அவன் நல்லா போயிடுவான், சிங்கம் மாதிரி ரொம்ப வீரத்தோட தீரத்தோட இருப்பான் அப்படின்னு. அதே மாதிரி சன்னியாசிட்ட இருக்கிற குணம் ஏதோ ஒரு குணம் அந்த கர்மயோகிட்ட இருக்கு அப்படின்னு. அப்ப சன்னியாசிட்டையும் கர்மயோகிட்டையும் ரெண்டும் ஒரே தன்மை இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுது, ஈக்குவலா இருக்கிற தன்மையை வச்சுக்கிட்டு சொல்றதுக்கு விருப்பம் இருக்கு பகவானுக்கு. தற்கதம் எப்படி சொல்றீங்க அது மாதிரி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கர்ம பல சங்கல்ப சந்நியாசாத். இவன்ட்ட என்ன இருக்கு, கர்மயோகிட்ட ஆச்சாரியர் சொல்லி கொடுத்திருக்காரு, ஆசைப்பட்டனா பிறந்துருவேன், ஆசைப்பட்டா பிறந்துருவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன மாதிரி ஒரு ஆச்சாரியார் திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு சொல்லி 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 கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் வந்துருச்சு, ஐயோ பிறந்துருவோம், என்ன பிறப்போம் தெரியுமா உங்களுக்கு, இந்திரனா இருந்தவன் வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல வரப்போகுது. இந்திரனா இருந்தவன் வந்து பாத்தீங்கன்னா நகுஷன் அப்படின்னு ஃபேமஸான ஒரு ஆள், அவன் மலைப்பாம்பா பிறந்துட்டான், வரப்போகுது உங்களுக்கு யோக சூத்திரத்துல இருந்து 2 நாள் கிளாஸ்ல வந்துடும். நகுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திர பதவியை அடைஞ்ச நகுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவானா மலைப்பாம்பா போயிட்டா. அப்ப நமக்கெல்லாம் கேரண்டி இருக்கா சாமி, நான் சொல்றேன் கரப்பாம்பூச்சியா பிறந்துருவீங்க, பல்லியா பிறந்துருவீங்க, நாயா பிறந்துருவீங்க, நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இல்ல. இந்திரனா பிறந்தவன் பன்னியா பிறந்திருக்கான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசைப்பட்டது, ஜடபரதர் வந்து பாத்தீங்கன்னா மானா பிறந்தார், பெரிய பரமரிஷி, அவர் ஆசைப்பட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா மானா பிறந்துட்டார். அப்ப சாஸ்திரத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிறவியை எடுப்பீர்கள், சங்கல்பம் பண்ணினீங்கன்னா பிறவி கிடைச்சிரும். அப்படி சொல்லி 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 ஒருத்தருக்குள்ளார ஒரு ஜாகரணம் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் எதையுமே சங்கல்பம் பண்ண மாட்டேன் சுவாமி, ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம், எல்லாம் ஈஸ்வர பிரீத்தி, ஈஸ்வரனோட அனுகிரகத்துக்காக மட்டும்தான், மோட்சத்துக்காக மட்டும்தான் நான் கர்மம் பண்றேன், வேற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு கர்ம பல சங்கல்ப சந்நியாசம். கர்ம பலன் மேல இருக்கிற சங்கல்பம் இருக்கே, தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு ரிண ரோகாதி நிவிருத்தி அர்த்தம், சத்ரு வந்து பாத்தீங்கன்னா நிவிருத்தி அர்த்தம், நிறைய இருக்கு, ஏகப்பட்ட சங்கல்பங்கள். நான் ஒரு நாள் என்னைக்காவது சங்கல்பம் வந்து படிச்சு காட்டுறேன், எவ்வளவு சங்கல்பம் இருக்கு, ஊர்பட்ட சங்கல்பம் இருக்கு. பிரீஸ்ட் கிட்ட கேட்டீங்கன்னா அப்படியே பிளபரிஷா சொல்லுவாங்க எல்லாம், ஒவ்வொருத்தரும் கர்மகாண்டம் பண்றவங்க. இல்லாத சண்டிகோமம் பண்றவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 1000 பேர் சங்கல்பம் கொடுப்பாங்க, 1000 பேர்த்துக்கும் விதவிதமான சங்கல்பங்கள் இருக்கும். அப்ப எல்லா சங்கல்பத்தையும் சந்நியாசாத், சந்நியாசம் பண்ணவன் இந்த கர்மயோகி என்ன பண்ணிட்டான், நல்ல சந்நியாசம் பண்றதுனால அவனிடத்துல என்ன இருக்கு, சந்நியாசித்வம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சன்னியாசினா சங்கல்பம் இருக்கிறவன் சன்னியாசி இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. எவன் சங்கல்பம் பண்றானோ மோட்சத்தை தவிர்த்து, எவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டலாம்னு நினைக்கிறேன், போச்சு அவ்வளவுதான், ஒரு இடம் வாங்கணும், ஒரு ஆசிரமம் கட்டணும், போச்சு அவ்வளவுதான், ஒரு ஸ்கூல் கட்டணும், போச்சு, அதெல்லாம் கர்மம்.
எதெல்லாம் கர்ம சங்கல்பம் நீங்க பண்றீங்களோ, காம சங்கல்பம் பண்றீங்களோ, சங்கல்பம் இருந்தாவே அவன் சன்னியாசி இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்ம பல சங்கல்பத்தை தியாகம் பண்ண தன்மை கிரகஸ்தன்ட்ட இருக்கு, கர்மயோகிட்ட. அந்த தன்மை இருக்கிறதுனால சன்னியாசி தன்மை வந்து சன்னியாசித்துவம்னு சொல்லியாச்சு. சன்னியாசித்துவம் வந்துருது. அதுக்கப்புறம் யோக அங்கத்வேனச்ச, யோகத்தோட அங்கம் என்னது அப்படின்னா கர்ம அனுஷ்டானம் தான். கர்மயோகம்னு கர்மத்தை பண்ற அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானத்தினால கர்ம பல சங்கல்பஸ்யவா சித்த விக்ஷேப ஹேதோ. கர்ம சங்கல்பம் இருக்குல்லங்க, ஒரு வீடு கட்டணும்னா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தீங்க, நல்லா ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா சித்தம் ராத்திரியில தூங்க விடாது. எப்ப பார்த்தாலும் எங்க லேண்ட் வாங்கலாம், எங்க கம்மியா இருக்கும், ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு, இங்க என்ன ரேட்டு, அங்க என்ன ரேட்டு, அங்க வசதி இருக்கா இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, ஏரோப்ளைன் இருக்கா, அங்க ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபம் ஆகிட்டே இருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், போச்சு அவ்வளவுதான். எப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்றீங்களோ 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண போறீங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிடும். நான் ஊருக்கு போகணும், ஹரித்வார் போகணும், ரிஷிகேஷ் போகணும்னு ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அடுத்த மாசம் தான் போக போறீங்க. ஆனா இந்த மாசத்துல என்ன ஆயிரும், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தெல்லாம் நீங்க சங்கல்பம் பண்றீங்களோ கர்ம சங்கல்பஸ்ய கர்ம பல சங்கல்பஸ்யவா சித்த விக்ஷேப ஹேதோ. சித்தத்தோட விக்ஷேபத்தை உண்டு பண்றது அந்த கர்ம பல சங்கல்பம் தான். நான் இதை பண்ணணும், இதை செய்யணும், இதை அடையணும், அதை அடையணும் அப்படின்னு. அப்போ அந்த சங்கல்பம் வந்து நீங்க விட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் சமாதானம் ஆயிடுது. எப்போ வந்து இப்போ எந்த ப்ரோக்ராம் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்கல்ல, எந்த சங்கல்பமும் இல்லாம அடுத்து என்ன பண்ணணும்னு சங்கல்பம் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. 82 பேர்த்துல 85 பேர்த்துல இருப்பீங்க கொஞ்சம் பேர். அப்ப எப்படி இருக்கு, இப்போ ரொம்ப குவைட்டா இருக்கு சுவாமி, மனசு குவைட்டா இருக்கா, ஏதாவது ஒரு சங்கல்பம் போடுங்க, அதுல வித மாதிரி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களோட சமத்துவம் வந்து பாத்தீங்கன்னா போச்சு. அதை பத்தியே சிந்தனை போயிட்டே இருக்கு. அப்போ எவன் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணிட்டு வெறும் கர்மத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கானோ அவன்கிட்ட என்ன இருக்குன்னா கர்ம பலனை தியாகம் பண்ணதுனால அவன்கிட்ட வந்து சித்த சமாதானம் இருக்கும். சித்த விக்ஷேபத்துக்கு காரணம் எது அப்படின்னா காம சங்கல்பம் தான் சித்த விக்ஷேபத்துக்கு காரணம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலத்தோட சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கான், கர்ம பல சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டான். தியாகம் பண்ணதுனால எது வந்தாலும் எனக்கு என்ன, கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஸ்லேவ் எப்படி பண்ணுவான், ஒரு ஸ்லேவ் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அவனுக்கு லாபமோ நஷ்டமோ அவனுக்கு அக்கறையே இல்லை. ஏன் அப்படின்னா எஜமானனுக்கு தானே போய் சேரப்போகுது, லாபமோ நஷ்டமோ எஜமானனுக்கு போய் சேரப்போகுது, எனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஒரே சாய்ஸ் மட்டும்தான் இருக்கு, கர்மன் ஏவா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சரம் 2:47 சொல்லியிருக்கு. உனக்கு எதில் அதிகாரம் இருக்கு, நான் கர்மத்தை பண்றதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, உனக்கு பலன் மேல ஆசையே இல்லை. நம்ம எல்லாம் பலன் மேல ஆசைப்படுறதுனால நம்ம நினைச்சது நடக்க மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் 90% நம்ம நினைச்சது நடக்கிறது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா நினைச்சது நடந்தா சந்தோஷப்படுறோம், நடக்கல அப்படின்னா தோண்டு போறோம். அப்ப இது நடந்துகிட்டே இருக்கு, சித்தம் விக்ஷேபத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பலன் மேல ஆசை வைக்கிறதுனால. அதே ஒரு ஸ்லேவ் மாதிரி பகவான் என்ன கொடுக்குறாரோ அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சமாதானமாவே இருக்கும். என்ன வந்தாலும் பகவான் கொடுக்கறது, எது நடக்குதோ அந்த டைம்ல என்ன கர்த்தவியமோ அந்த கர்த்தவியத்தை மட்டும் செய்ய வேண்டிய கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே போறது, பலன் மேல போக்கஸையே பண்ணாம இருக்கிறது. அப்படி இருக்கிறவன் கர்கஸ்தன் என்ன பண்றான், மனசமாதானத்தோட இருக்கான். அதனால சமாதானம் எதோட லட்சணம் அப்படின்னா யோகத்தோட லட்சணம் சித்த சமாதானம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு சித்த விக்ஷேப ஹேத்தோஹோ கர்மபர சங்கல்பஸ்ய பரித்யாகாத். அந்த சங்கல்பத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ண காரணத்தினால யோகித்துவம் ச இது கவுனம் உபயம், யோகித்தன்மையானதும் அவனிடத்துல சம்பவிக்குது. அப்போ ஒரு கர்மத்துல ஈடுபட்டுக்கிட்டே அவன்கிட்ட சித்த சமாதானம் இருக்கிறதுனால அவன் யோகி, கர்ம பலத்தை சங்கல்பத்தை தியாகம் பண்ணதுனால அவன் சன்னியாசி. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய விருத்தியா இல்ல கவுன விருத்தியா சொல்லப்பட்டிருக்கு. சிங்கம் சொன்னீங்கன்னா முக்கியமான விருத்தியின் பேரு. மாணவன் சிங்கம் மாதிரி இருக்கான் அப்படின்னா
சிங்கத்தோட தன்மைய மாணவன் மேல ஏத்தி பாக்குறது கவுன விருத்தின்னு பேரு. அதே மாதிரி கிரகஸ்தன் தான். ஆனாலும் கிரகஸ்தன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கர்மபல தியாகம், சித்த சமாதானம், இந்த ரெண்டும் இருக்கிறதுனால அவனை கவுன விருத்தியினால வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசி யோகி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா ஸ்துதி செய்கின்றார். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, ந புனக முக்கியம் சந்நியாசித்துவம் யோகித்துவம் ச. அப்போ கவுன விருத்தி அப்படின்னா முக்கிய விருத்தி ஒண்ணு இருக்குமே. மாணவன் சிங்கம் மாதிரின்னு சொல்லிட்டீங்க, சிங்கம் எப்படி அப்படின்னு கேட்டா சிங்கத்தை பத்தி சொல்லணும்ல. அப்ப கிரகஸ்தனை வந்து பாத்தீங்கன்னா கவுன விருத்தியினால செகண்டரி மீனிங் எடுத்துக்கிட்டு, கவுன விருத்தினா செகண்டரி மீனிங்னால சன்னியாசி யோகின்னு சொன்னீங்க. புனக மீண்டும் முக்கியம் சந்நியாசித்துவம் யோகித்துவம் ச. முக்கிய சந்நியாசி முக்கியமான யோகித்தன்மை, இத வந்து பாத்தீங்கன்னா அபிப்ரேதம், அத அபிப்பிராயமா வச்சுக்கிட்டு இது ஏத்தம் அர்த்தம் தர்ஷயித்தும் ஆக, அத வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சந்நியாசித்தன்மையையும் யோகித்தன்மையையும் சொல்வதற்காக 2வது ஸ்லோகத்தை கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பிக்கிறார். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நல்லவனை சொன்னா கெட்டவனை சொல்லணும், ஒருத்தனை திட்டுனா ஒருத்தனை வந்து புகழணும். இது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போவார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ ஒரு முக்கியமில்லாத ஒரு சன்னியாசி யோகி தன்மையை சொன்னார்னா முக்கியமானதை சொல்லணும். அதுக்காக 2வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. சன்னியாசிகள் எல்லாமே கரெக்டா இதை பார்த்துக்கணும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி எப்படி இருக்கணும்னு மோகத்துல மயங்கி போயெல்லாம் எதுவும் இருக்காதீங்க. இந்த லட்சணங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். சன்னியாசினா எப்படி இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அவன் சன்னியாசி இல்லை, ஆட்டோ கேன்சல் ஆயிடும். யாரும் வந்து நமக்கு ஒரு பட்டம் கொடுக்க போறது யூனிவர்சிட்டியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ சன்னியாசி அப்படின்னு யாரும் கொடுக்க போறது இல்லை. வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திக்கிட்டு இருந்தாலும் சன்னியாசி ஆகவும் முடியாது. அப்ப லட்சணம் என்ன அப்படின்னா பகவான் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன சங்கல்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு, இல்லை அப்படின்னா பாக்கண்டியா வேஷதாரியா ஆயிடுவோம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது, முக்கியமான சன்னியாசி தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற. யம் சந்நியாசமிதி பிராஹு, யம் சந்நியாசமிதி பிராஹு, யோகம் தம் வித்தி பாண்டவ, யோகம் தம் வித்தி பாண்டவ, நஹ்ய சந்யஸ்த சங்கல்பஹ, நஹ்ய சந்யஸ்த சங்கல்பஹ, யோகி பவதி கஷ்சன, யோகி பவதி கஷ்சன, யம் சந்யாசமிதி பிராஹு, யோகம் தம் வித்தி பாண்டவ, நஹ்ய சந்யஸ்த சங்கல்பஹ, யோகி பவதி கஷ்சன. ஹே பாண்டவ, பாண்டவன என்ன அர்த்தம் ஏற்கனவே பார்த்திருக்கேன். பண்டுன்ற ரோகம் வந்ததுனால அவங்க அப்பாவோட பேரை வச்சு பாண்டவனோட குழந்தைங்க எல்லாம் பாண்டவர்கள்னு பேரு. பண்டுவோட பிள்ளைங்க பாண்டவகன்னு பேரு. வெள்ளையா இருக்கிறது பண்டு அப்படின்னா வெள்ளை கலர். பாண்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சத்துவகுண பிரதானமா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. வேஷதாரிகள்லாம் இல்லை. சன்னியாசிகள் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எப்படி ஆயிட்டாங்கன்னா பாக்கண்டி ஆயிட்டாங்க நிறைய சன்னியாசிகள். நான் சன்னியாசியா இருக்கிறதுனால சொல்றேன், நிறைய சுத்தி பார்த்ததுனால தெரியுது. நல்ல சன்னியாசிகள், அற்புதமான சன்னியாசிகளும் இருக்காங்க. இப்ப 2 பேரும் இருக்காங்க. இப்ப கொஞ்சம் அதிகமாயி போச்சு. நம்ம கீதால இதுல வந்து பஜகோவிந்தத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, காஷாயாம்பர பகுகிருத வேஷக ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷக காஷாயாம்பர பகுகிருத வேஷக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜகோவிந்தத்துல சங்கரர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜடா வச்சுக்கிறான், குடுமி வச்சுக்கிறான், என்ன மாதிரி குடுமி போட்டிருக்கான், ஜடா வச்சுக்கிறான், நல்ல தாடியை வளர்த்துக்கிறான், காஷாயத்தை உடுத்திக்கிறான். எல்லாம் எதுக்கு அப்படின்னா பகுகிருத வேஷக, அநேக வேஷங்களை போட்டுக்கிறான். அப்ப எதுக்காக அப்படின்னு கேட்டா வெறும் வயிற்று பொழப்புக்காக போடுறான்ப்பா. இவனுக்கு மோட்சார்த்தியே இல்லை, இவன் ஏகப்பட்ட பிராடு, இவன் பாக்கண்டி அப்படின்னா அப்பவே அவர் சொல்லியிருக்கார். அப்ப எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீத்தையை கொண்டு போகும்போது ராவணன் என்ன வேஷம் போட்டான், சுபத்திரையை கொண்டுட்டு போகும்போது அர்ஜுனன் என்ன வேஷம் போட்டான். எல்லாத்துக்கும் வேஷம் போடுறதுனா ஈஸியானது இது அப்படின்னா பவித்திரம். அப்படின்னா ஈஸியா காவி எடுத்து போட்டிங்கன்னா நம்பிடுவான் எதிர்க்க இருக்கிறவன், ஐயோ பாவம் சுவாமி வந்திருக்காரு அப்படின்னு. அவன் உள்ள இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது.
அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பாண்டவ அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு கேட்டா, சுத்தமான அந்த கரணம் உடையவனே அர்ஜுனா, ஹே பாண்டவ, எம் சந்நியாசமிதி, எதனை சந்நியாசம் என்று, எம்னா எதனை, சந்நியாசமிதி சந்நியாசம் என்று, பிராகுகு பெரியவர்கள் சொல்கிறார்களோ, ஆகுகு பிராகுகுனா நன்றாக ஸ்ருதி ஸ்மிருதிகள் சொல்கின்றனவோ, சொல்கிறார்களோ ரிஷிமார்கள், எதனை சந்நியாசம் என்று ரிஷிமார்கள் சொல்கிறார்களோ, தம் யோகம் வித்தி, அதனை யோகம் என்று அறிந்து கொள்வாயாக. யாராவது ஒன்றும் பண்ண வேணாம், யோகத்தால ஆப்போசிட் பண்றவங்க வேதாந்திகள் நிறைய பேர் இருக்காங்க. வேதாந்தம் கொஞ்சம் படிச்சோன்னா யோகாலாம் தேவையில்லை, யோகத்துக்கு மீனிங்கே தெரியல இவங்களுக்கு, அதனாலதான் பிரச்சனை. யோகம்னா என்ன அப்படின்னா, யோகம் யோகா அப்படின்னா சமாதி. யோகத்துக்கு ஒரு லட்சணமே என்னது, யோகா சமாதி. யோகம்னா சமாதி. சமாதினா என்னது, சமதாவஸ்தா, சமநிலையில இருக்கிறது, சித்தத்தை சமநிலையில வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் யோகம். அப்ப அந்த சமநிலையில வச்சுக்கிறதுக்காக நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும், பிராணாயாமம் பண்றீங்களா, ஜபம் பண்றீங்களா, அனுஷ்டானம் யோக அனுஷ்டானங்கள் எதெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகம் என்றே சொல்லப்படும். அப்ப சந்நியாசம் அப்படின்றது எதை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ, தம் அதனையே யோகம் என்று அறிவாயாக. வித்தி தம் யோகம் வித்தி, அதனையே யோகம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அப்ப ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சாதனைகள் எதுவும் பண்ணாம, எல்லாம் வேணாம் 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 வேணாம், எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், பகவான் போதும் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுங்களேன், பகவான் போதும் எனக்கு ஒன்னும் வேணாம் சுவாமி அப்படின்னு எல்லா ஆசைகளையும் எவன் விட்டவனோ அவன்கிட்ட என்ன இருக்கும் தெரியுங்களா, மனசு சாந்தமா, யோகத்தினால நம்ம எதை அடையிறோமோ அந்த சமாதானம் இந்த சந்நியாசத்தினாலேயே கிடைச்சிரும். அப்ப சன்னியாசிட்ட வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்ல ஆசை இருக்காது, அதனால அவன் மனசு சாந்தமா இருக்கும் கர்ம பல தியாகத்தினால. அப்ப அப்படிப்பட்ட தன்மை வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை அனுஷ்டானம் பண்ற, அஷ்டாங்க யோகத்தை பண்ணக்கூடிய சன்னியாசிட்டு ஒரு யோகிட்டையும் என்ன இருக்கும், அதே சித்த சமாதானம் இருக்கும். அப்ப சந்நியாசி தன்மை எதை சந்நியாசம் சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதேதான் யோகம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அறிவாயாக வித்தி. ஹி ஏன்னா, ஹீனா ஏனெனில், அசன்யஸ்த சங்கல்பக, அசன்யஸ்த அப்படின்னா சந்நியாசம், அசன்யஸ்த அப்படின்னா ஆப்போசிட், சந்நியாசம் செய்யாதவன். எதை, சங்கல்பத்தை. எந்த சந்நியாசி வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பத்தை சந்நியாசம் செய்யவில்லையோ அவன் என்ன ஆகுறானா, கஷ்டன உலகத்துல எவன் வேணா இருந்துகிட்டோம், எவ்வளவு பெரிய ஆளை வேணா இருந்துகிட்டோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ இவராச்சு அவராச்சு அதெல்லாம் இல்லை, எவ்வளவு பெரிய ஆள் வேணா இருந்துகிட்டோம், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கட்டும், எவனா வேணா இருந்துகிட்டோம். அதனாலதான் கஷ்டனன்ற வார்த்தையை யூஸ் பண்ற. கஷ்டனா எவனா இருந்தாலும் சரி, சங்கல்பத்தை தியாகம் செய்யாத எவனும், அசன்யஸ்த சங்கல்பக, அசன்யஸ்தனா சங்கல்ப சந்நியாசம் செய்யாதவன். எதை, சங்கல்பத்தை. சங்கல்பத்தை சந்நியாசம் செய்யாத எவனும் யோகி நபவதி, யோகத்தை யோகியாக ஆக முடியாது, யோகி ஆவதில்லை. அப்ப என்ன அர்த்தம், சித்த சமாதானத்தை அடைய முடியாதுன்னு அர்த்தம். ஏகப்பட்ட பேர் சன்னியாசிகள் என்ன பண்ணிட்டு இருக்கான், உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட விஷயத்த சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அவன் மனசு சமாதானத்தை அடையுமா, அடையவே அடையாது. நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டேலண்டா பண்ணுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அம்பானியா இருக்கட்டும் அதானியா இருக்கட்டும், நான் யோசிச்சு பார்ப்பேன், அம்பானி எங்கேயோ இருக்கான், இந்த மோர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு, இங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எங்கேயோ இருந்துகிட்டு எப்படி அவன் சால்வ் பண்ணுவான், எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். வேர்ல்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும். அதானி எங்கேயோ குஜராத்ல உட்காந்துட்டு, மும்பைல உட்காந்துட்டு, இந்தியா ஃபுல்லா இருக்கிற இதெல்லாம் வேர்ல்டுல நிறைய இடத்துல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ஸ் இருக்கு, எப்படி ஆப்ரேட் பண்றாங்க அப்படி. அப்ப அதுக்கெல்லாம் திறமை தேவைப்படுது இல்ல. இதே மாதிரி திறமையோட ரொம்ப நல்ல எஃபிஷியன்சியோட நிறைய சன்னியாசிகள் என்ன பண்றாங்க, கர்மம் பண்றாங்க. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம், ஆஹா ஒரு பெரிய யோகிங்க, ஒரு சன்னியாசம். ஏன் அதானிய யோகின்னு சொல்ல வேண்டியது என்ன, பெரிய சன்னியாசின்னு சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டோம்ல. அவர் பிசினஸ் மேன், ரொம்ப டேலண்டான பிசினஸ் மேன் சொல்றோம்ல, அதே மாதிரிதான் சன்னியாசிகள். அப்ப ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்தினதுனால சங்கல்பத்தை தியாகம் பண்ணல அப்படின்னா
அதானிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், சித்தம் சமாதானம் இல்லாம தான் இருக்கும். அதே மாதிரி சந்நியாசியும் எந்த ஒரு சங்கல்பம் செய்தாலும் சந்நியாசியும் சங்கல்பத்தை பண்ண காரணத்தினால என்ன பண்ணுவோம், சித்தம் சமாதானம் அடையாது. அப்ப சந்நியாசியா இருந்தாலும் கூட சங்கல்பத்தை தியாகம் பண்ணலனா அவனுக்கும் சித்த சமாதானம் கிடைக்காது, அவன் யோகியாக ஆக முடியாது. இதே கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துகிட்டு கர்ம சங்கல்பத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க சன்னியாசி இல்ல, கர்மம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா சங்கல்பத்தை தியாகம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், வீட்டுல இருந்துகிட்டே சமாதானம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப வீட்டுல இருந்துகிட்டே கர்ம சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டு யோகியா இருக்கலாம். சந்நியாசம் எடுத்துக்கிட்டு கர்ம சங்கல்பத்தை பண்ணாம சித்த சமாதானம் கிடைக்காம அனீசியா இருக்கிற நிறைய சாதுக்கள் பார்த்தாச்சு. நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தூரத்துல இருந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்காதீங்க, பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே புலம்பலா இருக்கும். நான் நிறைய சன்னியாசிகள் மடாதிபதிகிட்ட எல்லாம் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அந்த இன்னர் சர்க்கிள்ல வந்தவங்கள்ட்ட தான் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அன்னீசியா இருப்பாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க. சன்னியாசிகளை வந்து பாத்தீங்கன்னா ஐயோ, இந்த மடாதிபதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, சுத்தி இருக்கிறவங்க படுற பாடு ரொம்ப கஷ்டங்க, படுத்தி எடுத்துருவாங்க சன்னியாசிகள். ஏன்னா ஒரு பேச்சை ஒரே மாதிரி பேச மாட்டாங்க, மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. இல்லப்பா நான் இப்படி சொல்லலப்பா, அப்படி சொன்னப்பா அப்படின்வா. சாமி நீங்க தானே சாமி காலையில இப்படி சொன்னீங்க, இல்ல இல்ல நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்வா. மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, சித்தம் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபம்னா விக்ஷேபம். இதே பக்தர்கள் வெளியில வந்தோன்னே எப்படிப்பா இருக்க, ரொம்ப சாந்தமா இருப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா ஆக்டிங் கொடுப்பாங்க. எல்லாம் ஆக்டிங். அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ளார சங்கல்பம் இருந்துச்சு அப்படின்னா அவன்கிட்ட சமாதானம் இருக்கவே இருக்காது, எவ்வளவு பெரிய சன்னியாசிய வேணா இருக்கு. ஆயிடுச்சா? இதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லுது, சங்கல்பத்தை சந்நியாசம் செய்யாதவன் எவனும் யோகியாக ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து எம் சந்நியாசம்ன்ற சொல்றார். எம் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த என்ன அர்த்தம், சர்வ கர்ம தற்பல பரித்தியாக லட்சணம். சர்வ கர்மத்தையும் சந்நியாசம்னா என்ன தெரியுங்களா, சந்நியாசத்துக்கு லட்சணத்தை சொல்ற, இதெல்லாம் லட்சணம். இதை வச்சுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசின்னு மதிக்கிறோம். நாங்க எதை சந்நியாசம் பண்றது, சர்வ கர்ம. சந்நியாசம் பண்ணும்போது நான் சொன்னல, விரஜா ஹோமத்துல என்னெல்லாம் பண்ணுவோம் விரஜா ஹோமத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரஜா ஹோமத்துக்கு முன்னாடி பிராஜாபத்திய இஷ்டி அப்படின்னு ஒரு ஹோமம் இருக்கு. அந்த பிராஜாபத்திய இஷ்டியில என்ன பண்றது, எல்லா தேவதைகளுக்கும் ஆகுதி கொடுத்து, நான் இனி கர்மத்தை செய்ய மாட்டேன், உங்களுக்கு எந்த ஆகுதியும் கொடுக்க மாட்டேன், தேவதா பூஜைகள் செய்ய மாட்டேன், ஹோமங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்னு கர்மத்துல இருந்து லிட்ரலா வெளியில வந்துடுற, டோட்டலா விட்டுற. விரஜா ஹோமத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுறது. அதுக்கப்புறம் குருநாதர் சோட்டி எடுத்துருவார், பூநூல் எடுத்துருவார். இதுதான் என்னது, கர்மத்தை பண்றதுக்கு லைசன்ஸ், அதையும் விட்டுறது. அப்ப சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா கர்ம சந்நியாசம். சந்நியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மா பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆயிடுச்சா? அப்படிப்பட்ட சர்வ கர்மத்தை தியாகம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கூடவே என்னது, தத்து பல, அதோட பலனையும். இப்ப நிறைய சன்னியாசிகள் கர்மத்தை தியாகம் பண்ணிருப்பாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு மேல மட்டும் ஆசை இருக்கும். யாராவது ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே, யாராவது வந்து இதை பண்ணா நல்லா இருக்குமே, அதை பண்ணா நல்லா இருக்குமே, நான் எதையும் பண்ண மாட்டேன், மற்றவங்க எனக்கு பண்ணணும் ஆனா நான் எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிற சன்னியாசிகள் நிறைய இருக்காங்க. ஆச்சாரியார் தான் சொல்றாரு, கர்மத்தை மட்டும் தியாகம் பண்றவன் இல்ல, அதோட பலனையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பரித்தியாக லட்சணம். பரித்தியாகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசமந்தாத், முழுசா தியாகம் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம், லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் சாமி, ஆளை விடுங்க சாமி, எனக்கு விட்டா போதும் சாமி, எனக்கு மோட்சம் தான் வேணும் சாமி, திரும்ப நான் பிறக்கவே கூடாது சாமி, இந்த உலகமும் வேணாம் பரலோகங்களும் வேணாம். பரலோகத்துக்காக தான் வைத்திய கர்மம் எல்லாமே நம்ம பண்றோம். லௌகிக கர்மா எல்லாம் பண்றதெல்லாம் எதுக்காக, இந்த லோகத்தை அடையிறதுக்காக நம்ம லௌகிக கர்மாலாம் பண்றோம். இந்த சன்னியாசி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த லோகமும் வேணாம், பரலோகமும் எனக்கு வேணாம், பகவான் மட்டும்தான் வேணும், மோட்சம் மட்டும்தான் வேணும், திரும்ப பிறக்க கூடாது அப்படின்னு சர்வ கர்மங்களையும் பலத்தோடு சேர்ந்து தியாகம் செய்தவன், அவனுக்கு பேர் தான் சந்நியாசி. பரமார்த்த சந்நியாசம் இது பிராகு. ரெண்டு சந்நியாசத்துல ரெண்டு வெரைட்டி சொல்லியிருக்கேன், பாரமார்த்திக சந்நியாசம், இன்னொன்று வியாபகாரிக சந்நியாசம்.
வாஸ்தவ சந்நியாசம் சும்மா பொய்யான ஒரு விவகாரத்துக்கான சந்நியாசம். பாரமார்த்திகம்னு என்னது? வாஸ்தவம்னு அர்த்தம். வாஸ்தவ சந்நியாசம் இதுதான். அப்ப அதனால்தான் நம்ம சொல்றோம் ப்ரிப்பேர் ஆகணும். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் போதே இல்ல பிரம்மச்சாரியா இருக்கும் போதே கர்மத்தையும் கர்ம பலனையும் தியாகம் பண்ணி, கர்ம பலனை தியாகம் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு சன்னியாசம் எடுக்கும்போது கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாஸ்தவ சன்னியாசியா ஜீவிக்க முடியும். நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியா இருக்கும் போதோ இல்ல கிரகஸ்தனா இருக்கும் போதோ பலனை தியாகம் பண்ணாம நான் சன்னியாசம் எடுக்கிறேன்னு வச்சுங்க, அப்ப சன்னியாசி ஆயிட்டு கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால பாத்தீங்கன்னா பாரமார்த்திக வாஸ்தவ சந்நியாசம் சித்திக்காது. அப்ப வாஸ்தவ சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் சர்வ கர்மத்தையும் அதனுடைய பலன்கள் எல்லாத்தையும் முழுசா பாத்தீங்கன்னா விட்டவன் எவனோ அவனை தான் பரமார்த்த சந்நியாசம் என்று சொல்கிறார்கள், பரமார்த்த சந்நியாசி என்று சொல்கிறார்கள். இது பிராகு. எங்க யார் சொல்றா? அப்ப நான் குப்பனோ சுப்பனோ இல்ல பரமஹம்சானந்தான்னு போறவனோ சொல்லல. நான் இப்ப பாத்தீங்கன்னா வந்தம் போயிடுவேன். நான் எதையாவது லட்சணம் சொல்றேன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. யார் சொல்றா? ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்மிருதி விதா. ஸ்ருதியையும் ஸ்மிருதியையும் அறிந்தவர்கள் ரிஷிமார்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, சந்நியாசத்துக்கு லட்சணம் சொல்லிட்டீங்க. யோகம்னா என்ன சுவாமி? யோகம்னாவே என்ன வந்துரும்? கர்ம அனுஷ்டான லட்சணம். யோகம்னாவே கர்மம் வந்துரும். அஷ்டாங்க யோகம் பண்றதும் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் எல்லாமே கர்மா தான். கர்ம யோகமா பண்ணினீங்கனாலும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நீங்க பண்ற கர்மமும் கர்மம் தான், ஒரு ஆக்ஷன் தான். அப்ப யோகம்னாவே என்ன இருக்கு அப்படின்னா கர்ம அனுஷ்டானம். அந்த கர்ம அனுஷ்டானம் தான் யோகம். எதுக்காக யோகம் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த சமாதானத்துக்காக. கர்மம் பண்ணிக்கிட்டு யோகம்னு சொல்ல முடியாது. நிஷ்காமிய கர்மம் பண்ணாதான் அது யோகம். அதே மாதிரி அஷ்டாங்க யோகத்தை பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பண்ணணும்? மோட்சத்துக்காக சமாதிக்காக பண்ணினீங்கன்னா அது யோகம். சித்திக்காக ஏதாவது பண்ணினீங்கன்னா அது யோகம் இல்லை. அப்ப யோகம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம அனுஷ்டான லட்சணம். அப்படின்னா நிஷ்காமியமா பண்ணக்கூடிய கர்ம அனுஷ்டானம், நிஷ்காமியமா பண்ணக்கூடிய உபாசனை மானச கர்மம், அஷ்டாங்க யோகம், இது எல்லாத்துக்கும் பேரு யோகம் என்று பெயர். தம் பரமார்த்த சந்நியாசம் வித்தி. அந்த யோகத்தை கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு நிஷ்காமியமா பண்ற யோகத்தையும், அல்லது ஒருத்தன் சமாதி அபியாசத்தை பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை ஒருத்தன் சமாதிக்காக பண்றான் அப்படின்னாலும் அந்த யோகத்தை பாத்தீங்கன்னா என்னது? பரமார்த்த சந்நியாசம் வித்தி. அதனை பரமார்த்த சந்நியாசம் என்று அறிந்து கொள். பலனை விட்டுட்டு பண்ணக்கூடியது. அப்ப என்ன இருக்கும்? யோகம். அந்த யோகத்துல என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சந்நியாசத்தை பண்ணும்போது என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். மரத்தடியில உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இருக்காது. வெறும் கௌப்பினத்தை கட்டிக்கிட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு பிக்ஷா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு இந்த உலகத்திலையும் பரலோகத்திலையும் அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவன் சொல்றான்னு வச்சுங்க, அவன் மனசு எப்படி இருக்கு? ரொம்ப குவைட்டா சமாதானத்தோட இருக்கும். அப்ப சமாதானத்தோட இருக்கிற அந்த சந்நியாசத்தை தான் யோகத்தினால் அடையக்கூடியதும் அந்த சமாதானம் தான். அப்ப அதனால பாத்தீங்கன்னா அந்த சந்நியாசத்தையே யோகம் என்று அறிந்து கொள்வாயாக. சந்நியாசம் எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ தம் அதனையே யோகம் என்று சொல்வாயாக. அப்ப என்ன அர்த்தம்னா சந்நியாசத்துல முறையா பண்ணின சந்நியாசமும் சித்த சமாதானம், யோகத்தோட பிரயோஜனமும் சித்த சமாதானம். அப்ப சந்நியாசமும் யோகமும் ரெண்டும் வேற வேற இல்லை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பரமார்த்த சந்நியாசம் வித்தி தம் யோகம். அந்த யோகத்தை பரமார்த்த சந்நியாசம், வாஸ்தவ சந்நியாசம். வாஸ்தவ சந்நியாசத்துக்கு வேஷம் தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, வாஸ்தவ சந்நியாசத்துக்கு வேஷம் தேவையில்லை. கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துகிட்டு வேஷம் இல்லாம சன்னியாசியா இருக்க முடியும். யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. என் மனசு சமாதானத்தோட இருக்கு, சஞ்சலம் இல்லாம இருக்கு, நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அடைஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு தானே தெரியும். வேற யாருக்காவது தெரியணுமா? தெரிய வேணாம். அப்ப வாஸ்தவ சந்நியாசம். ரமண பகவான் சன்னியாச ஆசிரமத்துக்கு போகல. ரமண பகவான் பாத்தீங்கன்னா சிருங்கேரியில இருந்து கேட்டாங்க சன்னியாசம் எடுத்துங்கன்னு. அவர் எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கணும்? ஏன் அப்படின்னா சந்நியாசத்தினால எந்த சமாதானத்தை அடையணுமோ அதை அவர் என்ன பண்ணிட்டார்? அட்டைன் பண்ணிட்டார், அடைஞ்சிட்டார். அப்ப அவர் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இப்ப என்ன மாதிரி காவி வஸ்திரம் போட்டு பேரெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வியாவகாரிக்க சந்நியாசம்.
வாஸ்தவ சந்நியாசம் எது அப்படின்னா, உள்ளுக்குள்ளார இந்த மனசு சமநிலையில கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு சமநிலையில இருக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்தவ சந்நியாசம், பாரமார்த்திக சந்நியாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்நியாசத்தை யோகம் என்று அறிந்து கொள்வாயாக. ஜானிஹி ஏ பாண்டவ, ஏ பாண்டவா அர்ஜுனா அறிந்து கொள்வாயாக. இதுல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, எல்லாம் ஏமாத்தி கூடாது. நீங்க பாட்டுக்கு ஒரு சங்கல்பம், என் சுவாமி எனக்கு ஒன்னும் பிரார்த்தனை பண்றது இல்லை சாமி, என் பையனை மட்டும் கொஞ்சம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை பண்றது சாமி. மூஞ்சிலே குத்துங்க. உங்களுக்கு பண்ண என்ன, உங்க பையனுக்கு பண்ண என்ன, எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, என் பேர குழந்தை மட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும் சாமி. இப்ப நீங்க என்ன பேர குழந்தை, உங்களுக்கு வேற ஆளா? என் ஊர்ல இருக்கவனுக்குலாம் பிரார்த்தனை பண்ணுங்களேன். அப்ப பண்ண மாட்டேன்றீங்களா? மமத்துவம் இருக்குல்ல, என்னோட புள்ள என்னோட பேர இருக்குல்ல. அப்ப மமத்துவம் வந்துடுச்சு அப்படின்னாவே சித்த சமாதானம் கிடைக்குமா உங்களுக்கு? சித்த சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. எது வரைக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கோ, எது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். நீங்களும் ஃபாரினர், உங்க பையன் பேர குழந்தைங்க எல்லாம் ஃபாரினர். ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபிளைட்ல ஒரே டிராவல் பண்றீங்க. இதே மாதிரிதான் இந்த லைஃப். திரும்ப எங்க போவாங்க, நீங்க எங்க போவீங்கன்னு தெரியாது, வேற யாரும் எங்க போவாங்கன்னு தெரியாது. அவங்க கர்மத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இதான் உண்மையிலே யதார்த்தம், இதுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன கொடுக்குறாரோ, என்ன கர்மா தியரியில என்ன இருக்கோ, அவங்கவுங்க பண்ண கர்மா என்ன இருக்கோ பிராரப்தத்துல அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருக்காகவும் எதையும் பிரார்த்தனை பண்ணுவாதீங்க. ஈஸ்வர இச்சான்னு ஒரு வார்த்தையை அப்பப்போ அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ஈஸ்வரனுக்கு எது இச்சையோ அது நடக்கும். ஈஸ்வரனுக்கு எது இச்சையோ அது நடக்கும். நமக்கு தெரியுமா? நீங்க பிரார்த்தனை பண்ணதுனால நடந்துருச்சா? எல்லாமே யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்டதெல்லாம் நடந்துருச்சா? பிரார்த்தனை பண்ணதுனால நடந்துருச்சா? ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், குழந்தை இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி வச்சேன். அவர் இறந்தும் போயிட்டார். அவங்க ஒய்ஃப் மட்டும் இப்ப தனியா ஆயிட்டாங்க. என்னன்னு தெரியல. ரொம்ப வயசு கம்மி, 40 வயசுல இறந்து போயிட்டார். குழந்தை பிறக்கவே. என்ன பண்றது சுவாமி? அப்ப புத்திரகாமேஷ்டி யாகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, அது இந்த ஜென்மத்துல பழிக்கல, வேற ஏதாவது அடுத்த ஜென்மத்துல அதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்திரனா பிறப்பாங்க அங்க. அப்ப வந்து பண்ற கர்மா அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு போயிடும். பிராரப்தத்துல என்ன இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். முடியாதுன்னா முடியாதுதான். அப்ப நம்ம பிரார்த்தனை பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவா நாகத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு. அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவக. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 5வது சாப்டர்ல. பகவான் யாரோட கெட்டதையும் எடுக்கிறது இல்லை, நல்லதையும் எடுக்கிறது இல்லை. நீங்க பண்ற பூஜை புரஸ்காரத்தெல்லாம் அவர் ஸ்வீகாரம் பண்றதே இல்லை. அவர் தேமேன்னு இருக்கார், சச்சிதானந்த விக்கிரகமா வெறுமனே இருக்கார். நம்மளா மயங்கி நம்மளா கர்மம் பண்ணி நம்ம கர்ம பலன் நம்மளே அனுபவிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா இனியாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஈஸ்வர இச்சா எது நடக்குதோ நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அப்ளை பண்ணி பாருங்க. மனசு எவ்வளவு சமாதானமாகும். அப்ப அந்த சமாதானத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார் இங்க சொல்லிட்டு ஆச்சாரியர் சொல்றார், கர்மயோகஸ்ய பிரவிற்த்தி லட்சணஸ்ய. கர்மயோகம்ன்றது வந்து என்னது? பிரவிற்த்தி லட்சணம். கர்மம் கர்மயோகம் இந்த ரெண்டும் பிரவிற்த்தி லட்சணம். அதே நேரத்துல ஞானம் ஞான நிஷ்டா இந்த ரெண்டும் நிவிற்த்தி லட்சணம். ஞானத்துக்காக தான் சந்நியாசம். அப்ப அந்த கர்மயோகஸ்ய பிரவிற்த்தி லட்சணஸ்ய, பிரவிற்த்தி லட்சணம்னு சொல்லக்கூடிய கர்மயோகம் வீட்டுல இருந்துகிட்டு ஈஸ்வரார்ப்பணமா பண்றது. தது விபரீதேன நிவிற்த்தி லட்சணேன, அதுக்கு விபரீதம் எது? சந்நியாசம். பரமார்த்த சந்நியாசேன, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் அப்படின்னு இருக்கிறது. வீட்டுல இருந்துகிட்டு கர்மயோகமா பண்ற நீங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்மத்தையும் விட்டுட்டு கர்ம பலனையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கிற நானும் என்ன மாதிரி சன்னியாசிகளும் கீதிருஷம் சாமானியம். நம்ம 2 பேத்துக்கும் எந்த தன்மை வந்து சாமானிய தன்மை இருக்கு, சமத்தன்மை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கீகிருத்திய கீதிருஷம் சாமானியம் அங்கீகிருத்திய, எந்த சமத்தன்மையை அங்கீகாரம் பண்ணிக்கிட்டு தத்பாவ உச்சியத்தே. கிரகஸ்தரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்க கிரகஸ்தரை அவன் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி தன்மை இருக்கு, யோகி தன்மை அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு எதை வச்சுக்கிட்டு அங்கீகாரம் பண்றீங்க? உச்சியத்தை இது அபேக்ஷாயாம். யாராவது இது மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, யாருக்காவது சந்தேகம் வந்துச்சுன்னா, அபேக்ஷா வந்துச்சுன்னா, இதம் உச்சியத்தை, இது சொல்லப்படுகிறது. என்ன சொல்றார் ஆச்சாரியார்?
அஸ்தி இருக்குப்பா. பரமார்த்த சந்நியாசேன சாதிருஷ்யம் கர்த்திருத்வாரம் கர்மயோகஸ்ய, கர்த்திருத்வாரகம் கர்மயோகஸ்ய. கர்மயோகம் பண்ணக்கூடிய அந்த கர்த்தாவிற்கும் ஒரு சந்நியாசியா, வாஸ்தவ சந்நியாசியா இருக்கக்கூடிய சந்நியாசிக்கும் சாதுர்ஷ்யம் அப்படின்னா சமத்தன்மையானது அஸ்தி இருக்கின்றது. சமத்தன்மை இருக்கு ரெண்டு பேர்த்துக்கும். என்ன சமத்தன்மை? யோகி பரமார்த்த சந்நியாசி, எவன் வாஸ்தவ சந்நியாசியா இருக்கானோ, சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டு கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு, அப்படிப்பட்ட அந்த சந்நியாசி சத்யக்த சர்வ கர்ம சாதனத்தையா சர்வ கர்ம தத் பல விஷயம் சங்கல்பம் பிரவிற்த்தி ஹேத்து காம காரணம். வாஸ்தவத்துல அந்த சன்னியாசி, பரமார்த்த சன்னியாசி என்ன பண்ணிட்டான்? தியக்த சர்வ கர்ம, எல்லா கர்மங்களையும் என்ன பண்ணிட்டான்? தியாகம் பண்ணிட்டான். கூட எதை பண்ணினா? சாதனத்தையா சர்வ கர்ம தத் பல விஷயம். எதையும் நம்ம கர்மா பண்றது எதுக்காக பண்றோம்? பலனை அடையிறதுக்கு தானே பண்றோம். அவன் என்ன பண்ணிட்டான்? கர்மத்தை மட்டும் விடல, பல விஷயத்தையும் பரித்தியக்தம் பண்ணிட்டான், தியாகம் பண்ணிட்டான். தியாகம் பண்ணிட்டு சங்கல்பம், இந்த கர்மத்துக்கு சங்கல்பம், கர்மத்துக்கு காரணம் எது? சங்கல்பம். அப்ப பலன் விஷயத்துல இருக்கிற சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணிட்டான், ஆசையையும் தியாகம் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டான். இப்படி தியாகம் பண்ணிட்டு பிரவிற்த்தி ஹேத்து காம காரணம். பிரவிற்த்தி, கர்மத்துக்கு பிரவிற்த்திக்கு காரணம் எது? நம்ம ஒரு கர்மத்தை ஈடுபடுறோம்னா அதுக்கு காரணம் எது? ஆசை, காமம். இங்க சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அந்த டைப்பிங் பண்ணும்போது சில சமயம் இப்படி ஆயிடுது. பிரவிற்த்தி ஹேத்துன்னு இருக்கணும், அதுல கொஞ்சம் தப்பு இருக்கு சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, சம்ஸ்கிருதத்துல மட்டும் மாத்தீங்க. பிரவிற்த்தி ஹேத்து காம காரணம். பிரவிற்த்திக்கு காரணமா இருக்கிறது எது? காமம். காமோ காஷித் மன்னிர காஷின் நமோ நமஹா. அவனி அவட்ட தப்ப ஜபம் பண்ணிருப்பீங்களே, என்னது? காமோ காஷின் மன்னிர காஷின் நமோ நமஹா. காமமே செய்தது, குரோதமே செய்தது, நான் செய்யவில்லை. காமமே செய்தது, குரோதமே செய்தது, நான் செய்யவில்லை. அப்ப எந்த கர்மத்துக்கும் காமோ காஷின் மன்னிர காஷின் நமோ நமஹா மந்திரம் 1008 மந்திரம் பண்ணிருப்பீங்க இந்த ஆவணி அவட்டத்துக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காமம் தான் செய்யுது. எல்லா கர்மத்துக்கு பின்னாடியும் யார் யாரு எது செய்யுது அப்படின்னா, எல்லா கர்மத்தையும் எத்தத்தி குருதே ஜந்துகு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். மனுஸ்மிருதியில சொல்லுது, மனு சொல்ற ஜந்துக்கள் வந்து எதையெல்லாம் பண்ணுதோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? காமம் இருக்கும். அப்ப எத்தர எத்தர காமக எத்தர எத்தர கர்மக தத்தர தத்தர காமகா. எங்கெங்கெல்லாம் நீங்க பிரவிற்த்திய பாக்குறீங்களோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு காமம் இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தன் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்றானே சுவாமி, அப்படின்னா அங்கேயும் காமம் இருக்கு. என்ன காமம்? சித்த சுத்தி. எனக்கு சித்த சமாதானம் வேணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்த சுத்தி வேணும் அப்படின்ற ஆசையினால்தான் கிரகஸ்தனும் கர்மயோகத்தை பண்றான். அப்ப சன்னியாசி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையும் பண்றதில்ல. ஏன் அப்படின்னா அவன் சித்த சுத்தியை அடைஞ்சவன். சித்த சுத்தியை அடைஞ்சதுனால அவனுக்கு அடைய வேண்டியது இல்லை. ஆத்மா சுவாமி, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சொரூபமா இருக்கிறதுனால, அவனுடைய ஆத்மாவாவே இருக்கிறதுனால அவன் அடையிறது, வெளியில போய் எதையும் அடையிறது இல்லை. அப்ப சந்நியாசம் எடுத்தவன் என்ன பண்ணுவானா? சொஸ்தமா இருப்பான். அவன் கர்மத்தை பண்ணணுமா? அப்ப நான் கர்மத்தையும் பண்ண வேணாம், உபாசனையையும் பண்ண வேணாம், வெறுமனே குவைட்டா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரண மாத்திரமா நிற்பான். இதுதான் சந்நியாசம். கிரகஸ்தன் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணி சித்த சுத்தி அடையணும் அப்படின்றதுக்காக கர்மா பண்றான். அப்ப எங்கெல்லாம் கர்மா இருக்கோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு காமம் அங்க இருக்கும். சின்ன ஆக்ஷன், எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப கொஞ்சம் அசைஞ்சு உட்கார்றேன், அங்கேயும் காமம் இருக்கு. என்ன காமம்னா, எனக்கு கொஞ்சம் அனீசியா இருக்கு உட்கார்ந்து இருக்க இடம், கொஞ்சம் நான் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிக்கிறேன், சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப ஒரு சின்ன காரியம் பண்றதா இருந்தாலும் அந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டான்? சன்னியாசி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான். அப்ப எல்லாத்தையும் தியாகம் பண்ணதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமார்த்த சந்நியாசம் பேரு அயமபி கர்மயோகி. அப்ப சந்நியாசி கர்மத்தையும் கர்ம பலனையும் சங்கல்பங்களையும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணவதான் பரமார்த்த சந்நியாசி, வாஸ்தவ சந்நியாசி. அயமபி, இந்த கர்மயோகியும் கூட, அயமபி கர்மயோகி, இந்த கர்மயோகியும் கூட
கர்ம குருவான ஏவ, கர்மம் பண்றவனாவே இருந்துகிட்டு, கிரகஸ்தாசிரமத்துல கர்மத்தை பண்றவனாவே இருந்துகிட்டு, பல விஷயம் சங்கல்ப சந்நியஸ்யதி இதி, பல விஷயத்தை பத்தி என்ன பண்ணிட்டான், தியாகம் பண்ணிட்டான். அப்ப சன்னியாசிக்கும் கர்மயோகிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசி கர்ம பலனையும் தியாகம் பண்ணிட்டான், கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டான். கர்ம யோகி என்ன பண்ணிட்டான், கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டான், ஆனா கர்மத்தை தியாகம் பண்ணல. அப்ப 50-50 ரெண்டு பேர்த்திட்டையும் 50-50 ஈக்குவலா இருக்கு. இவன் பூரணமா 100% தியாகம் பண்ணிட்டான், கர்மத்தையும் கர்ம பலனையும். இவன் வெறும் கர்ம பலனை மட்டும் தியாகம் பண்ணிருக்கான். அப்ப கர்ம பலனை தியாகம் பண்ண தன்மை ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலா இருக்கா? அப்ப அதை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஏவம் அர்த்தம் தர்ஷயன் ஆக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முந்தின ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு, அவன் சன்னியாசிப்பா, கர்மயோகம் பண்றவன் சன்னியாசி, அவன் யோகி அப்படின்னு சொல்றாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சரிய சொல்ற நகி, ஹீன்றதுக்கு அர்த்தம் எஸ்மாத், ஏனெனில் நாம தூக்கி பின்னாடி போடணும். அசன்யஸ்த சங்கல்பக, அசன்யஸ்த சங்கல்பகன் மந்திரத்துல இருக்குல்ல, 2வது லைன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா அசன்யஸ்தகன்றதுக்கு அர்த்தம் அபரித்யக்தக பல விஷய சங்கல்பக, பலனை குறிச்சின விஷயத்தை தியாகம் செய்யாதவன், முழுசா தியாகம் பண்ணாதவன். சன்னியாசிகள் எல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க, ஆனா முழுசா பண்ணல. நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நவீன சன்னியாசம் இருக்கு பாருங்க, நியூ சன்னியாசம், இது பார்த்தா வாமிட் தான் வருது. ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாந்தாசி விருத்தம்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பாத்தீங்களா, யோக சூத்திரத்துல வரப்போகுது. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொல்றார், அப்படி யோக சூத்திர பாஷ்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாசரும் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறானோ, அப்பா அம்மா சொந்த பந்தம் இதெல்லாம் வச்சிருக்கானோ, அவன் வந்து பாத்தீங்கன்னா நாய் வாழ்க்கை வாழ்றான். வாமிட் பண்ணதை சாப்பிடுறது நாய். அவனோட வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா நாய் மாதிரி அப்படின்னு கேவலமா திட்டுற சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிண்டதானம் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுது தெரியுங்களா, ஏன் சன்னியாசம் தெரியுங்களா, ஊர்ல இருக்க எல்லா அப்பா எல்லா அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உறவு தான். வசுதேவ குடும்பக்கம் அப்படின்றத அடையறதுக்காக தான், சர்வாத்ம பாவத்தை அடையறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சன்னியாசம் பண்றோம். வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் இது எல்லாம் அப்படின்னு தெரியணும்னா என்னோடது அப்படின்ற லிமிட்ல இருந்து வெளியில வரணும். அப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா, இப்ப சன்னியாசம்ன்ற ஒரு கிரியா பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்ப வீட்டுக்கு போய் தொடர்பு வச்சுக்கிறாங்க, தன்னோட பக்தர்கள் கொடுக்குற பணத்தை எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறாங்க, பில்டிங் கட்டிக்கிறாங்க. என்னோட அப்பா என்னோட அம்மா, எங்கேயா வந்துச்சு அப்பா அம்மா, நீதான் பிண்டதானம் கொடுத்துட்டியே, பிண்டதானம் கொடுத்தோன்னு 7 சந்ததிக்கும் பிண்டதானம் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி உறவு வரும்? சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு, பிதா தேவோ மகேஸ்வரக, அப்பா வந்து பாத்தீங்கன்னா மகேஸ்வரர், பார்வதி தேவி தான் அம்மா. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா சிவபக்தர்களும் வந்து பாத்தீங்கன்னா பாந்தவர்கள், எல்லாமே சொந்தக்காரங்க. இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடு, என்னோட குடும்பம் அப்படின்னு இருந்தா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? எந்த அதுக்காக தான் சன்னியாசம். இப்ப ரொம்ப அசிங்கமா போயிருக்கு, இப்ப பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்குலாம். ஐயோ, ஏன் ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் பெரியவங்க பண்ணது எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா, சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட இதுக்கு போனாரு. எப்ப போனாரு தெரியுங்களா உங்களுக்கு? அவர் கூடி குலாவிலாம் இருக்கிறதுக்கு போகல. எப்ப போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணி கொடுத்துட்டு தான் அவர் சன்னியாசமே வந்தார். அது இல்லாம வந்து ஒண்ணு சொல்லுவோம், என்னன்னு கேட்டா, அவர் இறந்த பிறகுதான் போறார். அம்மா இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சுதான் போறார் ஒழிய, ஏன் அப்படின்னா வேற யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஸ்திரத்துல ஒரு நியமம் சொல்லுவோம், என்னன்னு கேட்டீங்கன்னா, நது வியக்தி பிரமாணம். ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து பாத்தீங்கன்னா பிரமாணமா ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. சாஸ்திரமேவ பிரமாணம் காரியா காரிய வியவஸ்திதோ. கீதால சொல்லப்படுறாரு, நான் சொல்றேன்னா எடுக்காதப்பா, உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் தான் பிரமாணம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு. இப்ப என்ன பண்ணிட்டோம், என்னோட குருநாதர் வீட்டுக்கு போனார், அவரு எல்லாத்தையும் பண்ணாரு, எல்லாம் செஞ்சாரு, அப்ப நானும் வீட்டுக்கு போறேன், செய்வாங்கல்ல. இப்ப இந்த தயானந்த ஆசிரமத்துல கேட்டீங்க அப்படின்னா அப்படிதான் பண்ணுவாங்க. மஞ்சக்குடியில வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டுலாம் இருப்பார். அப்போ சிஷியர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு போறது வரதெல்லாம் சகஜமா வச்சுக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, ஃபாலோ வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் ஓரமா போயிடுது, ஒரு தனி வியக்தி வந்து பாத்தீங்கன்னா பிரமாணமா போயிடுது. அப்ப மெதுவா என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா பிரவிற்த்தி நிவிற்த்தின்றதே இல்லாம போயிடுது, எல்லாம் ஒன்னா ஆயிடுது.
அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். சாஸ்திரம் எதுக்காக சொல்லுதுன்னா மோட்சத்தை அடையிறதுக்காக சொல்லுது. பந்த பாசத்துல இருந்து விடுபடணும். ஏன் பந்த பாசத்துல இருந்து விடுபடணும்? நிதித்தியாசனம் பண்ண முடியாது, அகமகம்ல நிக்க முடியாது, சித்தம் விக்ஷேபம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். சித்தம் விக்ஷேபம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சன்னியாசி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சன்னியாசி என்ன பண்ணார், ஆசிரமம் கட்டினார். ஆசிரமம் கட்டினோட அங்க ஆசிரமத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தோடனே அங்க இருக்கிற அவங்களோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க, வியாபாரம் வேணுமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டால்லாம் போட்டாங்க. புக் ஸ்டாலு, அந்த ஸ்டால், இந்த ஸ்டால் எல்லாம் ஒரு ஆசிரமத்துக்குள்ளார இதெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் அவர் பிசினஸ் ஆரம்பிச்சார். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஆனோன்னு அவர் தலையை பிச்சுக்கிட்டார். ஐயோ ஐயோ என்னடா இப்படி ஆயிப்போச்சு, திடீர்னு செத்தும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் எல்லாம் கமர்ஷியல் ஃபேமிலி உள்ள வந்துடுது. இப்போ நீங்கள் எதை சங்கல்பம், எதை வந்து தியாகம் பண்ணீங்க? அப்போ வாஸ்தவ சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா உறவுகளையும் தியாகம் பண்ணணும், கர்மத்தை தியாகம் பண்ணணும், கர்மத்துக்கு சாதனமா இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும், கர்ம பலனை தியாகம் பண்ணணும். அப்ப சன்னியாசியோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்சத்துக்கான சிரவண மரண நிதித்தியாசனம் மட்டும்தான் பண்ணணும். இல்ல அப்படின்னா ஓங்கார உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கணும், தபஸ் பண்ணணும். இதுதான் வாஸ்தவம். இது ஆச்சரியர் சொல்றாரு, கர்மயோகேன கர்ம குருவான ஏவ, கர்மயோகத்தினால கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் எவனோ அவன் என்ன பண்றான், பல விஷயம் சங்கல்பம் சந்நியசதி. அவன் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயமான இதை பண்ணிட்டு இருக்கான்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் அந்த அர்த்தத்தை சொல்றதுக்காக 2வது லைன்ல என்ன பண்றார், அசந்நியஸ்த சங்கல்பகன்ற ஆரம்பிக்கிறார். அசந்நியஸ்த சங்கல்பகன் அர்த்தம் அபரித்யக்த பல விஷயக சங்கல்பக. விட்டுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கோம், செலக்டிவா விட்டுருக்கோம். சன்னியாசிகள் எல்லாம் விட்டுருக்காங்க, செலக்டிவா விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சன்னியாசி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காவியை எடுத்துட்டு வேற ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் வெளில போய் தன்னோட வேலையெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து காவி போட்டுட்டார். அவர் ஒரு மடாதிபதியா இருந்தார். ஆச்சரியம். ஐயோ, நீங்க ஊர் சுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், விதவிதமா பார்க்கலாம். உங்களுக்கு தியாகம் இருக்கானா? தியாகம் இருக்கு, பூரண தியாகம் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் செலக்டிவா தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படி சங்கல்பத்தை தியாகம் செய்யாதவன் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பல விஷயக சங்கல்பக அபிசந்திகி ஏன, எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விஷயத்தை குறிச்சு சங்கல்பத்தை தியாகம் செய்யவில்லையோ அவன் வந்து பாத்தீங்கன்னா, எவனால் செய்யப்படவில்லையோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அசன்யஸ்த சங்கல்பகன்னு பேர். அசன்யஸ்த சங்கல்பகன்னு அர்த்தம் சங்கல்பத்தை தியாகம் செய்யாதவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டன அர்த்தம் கஷ்டித், எவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க என்ன ஆகுறான்னு கேட்டா கஷ்டிதபி, யாரா இருந்தாலும் கூட கர்மி, அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்மி ஆயிடுறான். கர்ம யோகி வேற, கர்மி வேற. கர்ம யோகியா இருந்தா சித்த சமாதானம் இருக்கும். சங்கல்பத்தை தியாகம் பண்ணாத எவனும், அது சன்னியாசியா இருந்தாலும் கூட, அவன் என்ன ஆகிறான், அந்த கர்மி யோகி ந பவதி. யோகின்னு அர்த்தம் சமாதானவான். சித்தம் வந்து அவனுக்கு சமாதானத்தை அடைஞ்சிருக்காது, எப்பவுமே சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும் சித்தம். அப்ப சங்கல்பத்தை விட்டாதான் சித்தமானது சமாதானத்தை அடையும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ந சம்பவத்தி இத்தியர்த்தக. ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு, அவனுக்கு யோகம்னு சொல்லக்கூடிய சித்த சமாதானம் சம்பவிக்காது என்று அர்த்தமாகும். அப்ப யாரா இருக்கட்டும், இப்ப பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை, காம சங்கல்பத்தை எல்லாத்தையும் ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம், அதான் சொன்னல, நான் சேர்த்துக்கிறேன் சுவாமி, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கர்மத்தோடையும் ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம். தப்பு. வேற சங்கல்பமே இருக்கக்கூடாது. சங்கல்பத்தை எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம், ஞான வைராகிய சித்தி அர்த்தம், இது மட்டும்தான். இப்ப இனிமே கீதா கேட்கிறவங்க எல்லாத்துக்கும் இது மட்டும்தான் இருக்கும். ஈஸ்வர இச்சா எது நடக்குதோ அது பகவானோட இச்சையினாலதான், அவனோட ஆக்ஞையினாலதான் நடக்குது. நீங்க கண்ணு எமைக்கிறீங்க இல்லைங்க, அது கூட பகவானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சுவாசம் பண்றோமே, நமக்கு அதே அனாயாசமா நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். வீசிங் ப்ராப்ளம் வந்தா தெரியும் உங்களுக்கு. அனாயாசமான சுவாசம் நடக்கல, படுத்தா வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு படுத்தா தெரியும், மூச்சு விட முடியாது.
அப்பதான் தெரியும் உள்ள இருந்து எவனோ ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. நம்ம நினைச்சாலாம் நினைக்காது. அப்ப நம்ம கர்மங்கள் எல்லாம் கண்ணி அமைக்கிறதுல இருந்து, சுவாசம் பண்றதுல இருந்து, உள்ள போட்ட ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுல இருந்து எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்தர்யாமியா கர்ம பல தாத்தாவா ஒரு ஈஸ்வரன் இருக்கார். ஒரு சின்ன ஆக்ஷனுக்கு பின்னாடியும் அவர் தான் இருக்கார். இதை நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், எந்த கர்மத்தோட பலனையும் சங்கல்பிக்காம புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், ஈஸ்வரா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசு ரொம்ப குவைட் ஆகும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் வாஸ்தவ சன்னியாசி, பாரமார்த்திக சன்னியாசி தன்மை உங்களுக்கு கொஞ்சம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க சித்தம் சமாதானத்தை அடையவே அடையாது. சமாதானத்தை அடையல அப்படின்னா, சமநிலையை அடையல அப்படின்னா நீங்க ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அகம் ஸ்புரணத்துல நிக்கிறது, நிதித்தியாசனத்துல நிக்கிறது முடியாது. ஆத்ம தியானம் சம்பவிக்காது, மோட்சத்தையும் அடைய முடியாது. அப்ப முதல் கர்மப்பல தியாகம் தான் முதல் ஸ்டெப். கர்மயோகத்துல பண்ணக்கூடிய கர்மப்பல தியாகம் தான் முதல் ஸ்டெப். ஏதாவது வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாமா சாமி? அப்படிலாம் இல்லை. சர்வபாவேன காயா வாச்சா மனசா எல்லா காலத்திலையும் எல்லா கர்மங்களையும் பலனை விட்டுட்டு பண்ணாதான் இந்த சித்த சமாதானத்தை அடைய முடியும். அப்ப அதனால சொல்றாரு பல சங்கல்பசிய விக்ஷேப ஹேத்துத்வா. ஏன் சாமி சங்கல்பத்தெல்லாம் தியாகம் பண்ணணும்? ஆச்சாரியர் சொல்றார் தெளிவா, நீங்க எந்த டார்கெட் போட்டு எந்த விஷயத்தை டார்கெட் போட்டு பண்ணாலும், நான் இப்போ என்னோட சிஷ்யர்கிட்டையும் சொல்றது, வித்யா பிரசாத் எல்லாத்தையும் சொல்றது, ரொம்ப ரிலாக்ஸா பண்ணுங்க, பண்ண முடியலையா விட்டுருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம் வந்துடும். நான் ஒரு சங்கல்பம் பண்றேன், 5 மணிக்குள்ளார இதை பண்ணணும்னு நான் ஒரு சங்கல்பம் பண்றேன்னு வச்சுங்களேன், 5 மணிக்குள்ளார இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு. அப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா பரபரப்பு வந்துடும் உள்ளுக்குள்ள. ஐயோ 5 மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு அப்படின்னு 3 மணி 4 மணி, ஐயோ பக்கத்துல நெருங்கிடுச்சு, சீக்கிரம் முடிக்கணும் பரப்பரன்னு பண்ணும். அதே பாத்தீங்கன்னா எப்ப காரியம் முடியுதோ அப்ப பண்ணுவோன்னு எடுத்துங்க. எவ்வளவு ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே போவீங்க, எப்ப முடியுதோ அப்ப அதை பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப நான் எல்லாத்தையும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா டைமை கூட டார்கெட் பண்ணாது. நான் பாத்தீங்கன்னா இப்ப பகவத்கீதை உங்களுக்கு நான் முடிக்கணும்னு ஆரம்பிச்சேனான்னு கேட்டா சும்மா காட்டியும் சொன்னேன் ஒரு 1.5 வருஷம் ஆகும் அப்படின்னு. எனக்குலாம் தெரியாது, டைமே தெரியாது. ஈஸ்வரன் எப்படி நடத்துறாரோ அப்படிதான். ஏதாவது டைம் ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. சாமிக்கு என்ன இச்சையோ அது நடக்கட்டும், வேற டெக்ஸ்ட் கூட மாறிடலாம், யாருக்கும் தெரியாது. நான் சும்மா சொல்லுவேன், நான் சொல்லும் போதே சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா பென்சில் ஸ்கெட்ச், பென்சில்ல எழுதுறோம், ரப்பரை போட்டு யார் அழைச்சிப்பா, எரேசர் வச்சு பகவான் அழைச்சிட்டு வேற ஒரு டிசைன் பண்ணிடுவேன். அது நல்லா தெரியும் எனக்கு. நம்ம இச்சைப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை. அதனால சும்மாங்காட்டியும் ஒரு சொல்லுவோம் மொழிய, வாஸ்தவத்துல பர்மனண்டா இதுதான் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு எந்த சங்கல்பமும் இல்லை. எப்படி போகுதோ அப்படி. இன்னைக்கு கிளாஸ் என்ன சொல்லணும் அது கூட தெரியாது. ஈஸ்வரன் என்னோட வாக்குல இருந்து என்ன சொல்றாரோ அதுதான். எந்த ரிகர்சலோ எந்த பிளானோ கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு முடிக்கணும், அந்த டைமுக்கு முடிக்கணும், அதெல்லாம் இல்லை. எப்ப முடிக்கிறாரோ அப்படிதான் முடிப்பார். எதை பண்ணணுமோ அவர் தான் பண்றாரு உள்ள இருந்து. ரொம்ப சமாதானம் இருக்கும். அப்ப எப்ப நீங்க சங்கல்பிக்கிறீங்களோ அப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா சித்த விக்ஷேப ஹேத்துத்வா. ஒரு சின்ன சங்கல்பம் கூட, ஐயோ 8 மணி ஆச்சு போகணுமே அப்படின்னு நீங்க இது பண்ணீங்கன்னா சித்தம் சாமி முடிக்க மாட்டேன்றாரு கிளாஸ என்ன அப்படின்னா மனசு சித்தம் பாத்தீங்கன்னா 7:45 வரைக்கும் குவைட்டா இருக்கிற மனசு வாட்ச் பார்க்க ஆரம்பிச்சிடும், டைம் பார்க்க ஆரம்பிச்சிடும். சித்தம் பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா 8 மணிக்கு நம்ம போகணும்னு ஒரு சங்கல்பத்தை வச்சிருப்போம். அப்ப சங்கல்பத்தை வச்சோம் அப்படின்னாவே அந்த சங்கல்பம் என்ன பண்ணும், சித்தத்தை சஞ்சலப்படுத்தும். அதனால பாத்தீங்க அப்படின்னா சித்த விக்ஷேப ஹேத்துத்வா. பல சங்கல்பஸ்ய, பலனில் சங்கல்பம் பண்றதுன்றது சித்தத்தை விக்ஷேபப்படுத்தக்கூடியதாக இருப்பதால், தஸ்மாத் ஆகையினால் யக கஷ்டன கருமி. ஆகையினால் ஒரு கன்க்ளூஷன் வரார் ஆச்சாரியர். ஆகையினால பாத்தீங்கன்னா யக கஷ்டன, யாரோ ஒருத்தன் எவனோ ஒரு கருமி, சந்நியஸ்த சங்கல்ப சந்நியஸ்த பல சங்கல்போ பவேத். எவன் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர், நம்ம மத்தியில உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நல்ல ஆட்கள், ஏதோ ஜென்மாந்தரத்தினால கிடைச்ச புண்ணியத்தினால பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். எந்த மாதிரி சந்நியஸ்த பல சங்கல்போ பவேத், சங்கல்பங்களை எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணவனா எவன் இருக்கானோ, எவனோ ஒருத்தன் ச யோகி, அவன் தான்ப்பா யோகியா இருப்பான். யோகினா என்னது, சமாதானவான்.
சித்த சமாதானத்தை உடையவனா, மனசு ஒரே தரங்கமா சமநிலையிலேயே சமத்துவத்தை அடைஞ்சவனா அவன் இருப்பான். எவனோ இருப்பான். உலகத்துல எத்தனையோ பேர் நல்லவன் இருக்கானே, கெட்டவன் இருந்தானா நல்லவனும் இருப்பானே. சங்கல்பம் பண்றவன் இருக்கானா, சங்கல்பம் பண்ணாதவனும் இந்த உலகத்துல இருக்கான். ரொம்ப ஸ்குவைட்டா சமாதானத்தோட இருப்பான். ஒரு சின்ன ஒரு பூ கட்டுற பொம்பளைட்ட வந்து பாத்தீங்கன்னா சமாதானத்தை நான் பாக்குறேன். பலன்ல ஆசை இல்லாம, சாமிக்கு எடுத்துட்டு போ சாமி அப்படின்னு அள்ளி கொடுக்குறவங்க எல்லாம் இருக்காங்க, ஆசை இல்லாதவங்க. அப்ப சின்ன சின்ன சாமானிய நபர்கள்ட்ட கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, காம சங்கல்பம் இல்லாம சித்த சமாதானத்தோட இருக்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் வந்து இந்த உலகத்துல எவனோ ஒருத்தன் கஷ்டன கர்மி, யாரோ ஒரு கர்மி, செருப்பு தைக்கிறவனா இருக்கலாம், பூ கட்டுறவனா இருக்கலாம், பூஜாரியா இருக்கலாம். நான் சொல்லுவேன், இங்க சபரின்னு அந்த பூத்தநாராயணன் கோயில்ல ஒருத்தர் இருக்க, அதுக்கு நான் கொஞ்சம் தட்சணை என்னைக்காவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னு வச்சுங்களேன், பதறுவார் அப்படியே. சாமி 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 என்ன சாமி இப்படி இப்படி அதிகமா கொடுப்பீங்க சாமி, அதிகமா இருக்கட்டுங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பதறது பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆசை இல்லை. ₹1 போட்டவங்களுக்கும் ஒரே மாதிரி ஆரத்தி பண்ணுவார், நல்ல தட்சணை போடுறவங்களுக்கும் ஒரே மாதிரி ஆரத்தி பண்ணுவார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஐயோ அவங்க கம்மியா போட்டாங்களே அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அப்ப ஒரு பூ கட்டுறவங்களும் இருக்க முடியும், ஒரு பூஜாரியும் இருக்க முடியும், ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களும் அது மாதிரி இருக்க முடியும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, யாரோ ஒருத்தர் சங்கல்பத்தை, காம சங்கல்பத்தை யாரு சந்நியாசம் பண்ணிருக்கானோ, பண்ணவனா இருக்கானோ, பவேத் ச யோகி, அவன் யோகி, சமாதானவான், சமாதானத்தை உடையவனா இருப்பான். அவிக்ஷிப்த சித்தோ, சித்தம் சஞ்சலம் இல்லாதவன், விக்ஷேபம் இல்லாதவனாயிருப்பான். பவேத் சித்த விக்ஷேப ஹேதோஹோ, எப்படி அவன் அப்படி இருக்கான் அப்படின்னா, சித்தத்தை விக்ஷேபம் பண்ணக்கூடிய காரணமா இருக்கக்கூடிய பல சங்கல்பசிய சந்நியஸ்தத்வாத், அவன் என்ன பண்ணிட்டான், சித்தத்தை விக்ஷேபப்படுத்துறது பல சங்கல்பம் தான், பலன் மேல இருக்கிற ஆசை தான். அத சங்கல்பம் பண்ண காரணத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான், இவன் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கான், சித்த சமாதானத்தோட இருக்கான் என்று அபிப்பிராயமாகும். ஏவம், இந்த விதமா பரமார்த்த சந்நியாச கர்மயோகயோகோ, பரமார்த்த சந்நியாசம்னு என்ன அர்த்தம், வாஸ்தவ சந்நியாசம். அந்த வாஸ்தவ சந்நியாசம்னா என்னது, நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. வாஸ்தவ சந்நியாசம் கர்மத்தையும் விட்டுருக்கணும், கர்ம பலன்ல இருக்கிற ஆசையையும் விட்டுருக்கணும், ரெண்டுத்தையும் விட்டவன். அப்படிப்பட்ட பரமார்த்த சந்நியாசியும் கர்மயோகம், கர்மயோகம்னு என்ன அர்த்தம், பலனை விட்டுட்டு கர்மத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெண்டுத்திலையும் கர்த்திருத்வாரகம் சந்நியாச சாமானியம் அபேட்சிய, ரெண்டு பேர்த்திட்டையும் சந்நியாசம் வந்து சாமானியமா இருக்கு. ரெண்டு பேரும் பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டவங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை அபேட்சா பண்ணி, அதனை சார்ந்து அதை அபேட்சா பண்ணி எம் சந்நியாசம் இது பிராகு, எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதுதான் தம் வித்தி பாண்டவ யோகம், தம் வித்தி பாண்டவ, அதனையே யோகம் என்றும் அறிந்து கொள். அப்ப நீங்க கர்மபல சந்நியாசத்தை பண்ணினா சித்த சமாதானம் இருக்கும். கர்மயோகம் பண்ணிக்கிட்டே கர்மபல சந்நியாசத்தை நீங்க பண்ணீங்கன்னா சித்த சமாதானம் இருக்கும். அப்ப ரெண்டுத்திலையும் சித்த சமாதானம் ஈக்குவலா இருக்கு. அதனால சந்நியாசம் தான் யோகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வேற வேற இல்லை அப்படின்னு. இது கர்மயோகசிய ஸ்துதி அர்த்தம். கர்மயோகத்தை வந்து ஸ்துதி பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்துவம் உக்தம். அந்த கர்மயோகத்தை சந்நியாசம் என்று ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்றார். அப்ப அதனால வந்து இவ்வளவு வேல்யூபிளான விஷயம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணுங்கன்னா ஈஸியான உபாயம் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சாஸ்திரம்லாம் தெரியும். முன்னாடியாவது கர்மயோகத்தை முதல்ல பண்ண வச்சோம்னா வேதாந்தம் தெரியாது. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ட்ரீம் போயிட்டு இருக்கு, பெரிய தீர்க்க சொப்பனம் போயிட்டு இருக்கு. உங்க பசங்களாம் எங்க இருந்து வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் எங்க இருந்து வந்தாங்க, உங்க ஒய்ஃப் எங்க இருந்து வந்தாங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது தெரியுமா நமக்கு? நம்ம எங்க போவோம், நம்ம எங்க இருந்து வந்தோம், யாருக்கும் எதுவும் தெரியாது. எப்படி சேர்த்து வச்சிருக்குன்னே தெரியல. ஒவ்வொரு குடும்பத்தையும் சேர்த்து வச்சதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்ப நானா வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு 21 வயசுலயே வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். என்ன கருமானே தெரியல, புலம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல, நல்ல காலம் கெட்ட காலம்லாம். அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் போயிட்டானா எவ்வளவு புலம்பல் இருக்கும்ல. ஒரே கூட்டமா இருந்து ஒரே தீபாவளி பொங்கல் ஏதாவது நல்ல காரியம்லாம் ஆனந்தமா இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அப்ப ஒரு பையன் திடீர்னு போயிட்டான், இப்படி இருக்கும், என்ன கருமானே தெரியாது. யாரோ இப்பதான் நினைப்பேன், நான் வந்து அப்பா அம்மாவே இல்லாதவன் போல இருக்கு, ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி நான் இருக்கேன். என்கிட்ட சீக்கிரமே வந்தாச்சு வெளியில, வீட்டை விட்டு
ரிஷிகேஷ்க்கு. குருவை தேடிட்டு எப்படி அவ்வளவு சீக்கிரம் போக முடியும்? என்ன சம்பந்தனே தெரியல. அங்க போனா நல்ல குருநாதர் கிடைக்கிறார், அவருக்கு எனக்கு என்ன பந்தம்னே தெரியல. இந்த இந்த சேர்த்து வைக்கிறது, பிரிக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இல்லை. நம்ம கர்மா என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறது ஈஸ்வரன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இதுக்குள்ளார வந்து என்ன வந்துருது அப்படின்னா, என்னோடது என்னோடது என்னோடதுன்னு மோகம். அந்த மோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்ன்றதுக்காக சங்கல்பம் பண்றோம். ஈஸ்வரன் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கார், அந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் எல்லாம் நடக்க போகுது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாம் தீர்க்க சொப்பனம். எதை குறிச்சு சங்கல்பம் வேணாம், எனக்காகவும் சங்கல்பம் வேணாம், என்னை சார்ந்து இருக்கிறவங்களோட சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் சங்கல்பம் வேணாம். ஒரே ஒரு சங்கல்பம், ஈஸ்வர இச்சையினால் நடக்கட்டும், ஆத்மாவை பிராப்தி பண்ணணும், ஆத்ம தரிசனம் எனக்கு உண்டாகணும், மோட்சம் உண்டாகணும். இது எல்லாம் சொப்பனம்னு ஒதுக்கி தள்ளுற சாமர்த்தியம் எனக்கு உண்டாகணும். நான் தனியா இது எல்லாம் சினிமாவை ஆயிடணும், சொரூபத்திலேயே நிக்கணும். இந்த ஒரே சங்கல்பம் மட்டும்தான் இருக்கணும், அவன் தான் மோக்ஷார்த்தி. லௌகிக சங்கல்பம் வச்சோம் அப்படின்னா அது எந்த சங்கல்பமா இருக்கட்டும், என்ன குருநாதர் சொல்லுவார் க்ஷுத்ர சங்கல்பம் அப்படின்னா, எல்லாம் அல்பமான சங்கல்பம். எவ்வளவு பெரிய சங்கல்பம் வேணா இருக்கட்டும், மாயாதன மாயா விஷயத்துல நீங்க எதெல்லாம் சங்கல்பிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவுக்கு சமம். அது எல்லாம் வந்து அது கவுண்டிங்லேயே வராது, அல்பம், எல்லாம் அல்ப சங்கல்பம். ஒரே ஒரு சங்கல்பம் இருக்கும், ஆத்ம காமக. பிரதாரணி சொல்லுது, முமுக்ஷூட்ட என்ன இருக்கணும், ஒரே ஒரு காமம் இருக்கணும், ஆத்மாவை அடையணும்ன்ற ஒரு காமத்தை தவிர்த்து வேற எந்த காமமும் இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியா பிராப்தி பண்ண முடியும். அதாவது யதார்த்தம். இது வந்து உங்களை வந்து மிஸ்பரிசம் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை, யதார்த்தம் இதுதான் அப்படின்னு முடிக்கிறார். மீதி என்னமோ நாளைக்கு. இதோட 2வது ஸ்லோகம் முடிஞ்சது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயுஷோகாதிவர்ஜிதः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण 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 नारायण. नमस्कार 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 नमस्कार. அறிவோம் 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 அறிவோம். நமஸ்காரம். கேட்டுட்டு போயிடாதீங்க ஜி, கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் கிடைக்காது, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அறிவோம் அறிவோம் அறிவோம். இல்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலன் விஷயத்துல தியாகம் பண்ணிட்டு பல விஷயத்துல தியாகம் பண்ணிட்டு பண்ணாதான் அதுக்கு பேர் கர்மயோகம். கர்மத்தை பண்ணணும், பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை ஸ்வீகாரம். எது வருதோ அதை எல்லாத்தையும் ஈஸ்வரர். ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இல்லைல்ல. அதை 2:47 பாத்தீங்கன்னா தெரியும். கீதால வந்து அவர் 2:47 சொல்ற கர்மன் ஏவாதிகாரஸ்தே. நமக்கு யதார்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மா பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. எந்தெந்த காலத்துல எந்தெந்த பலன் கிடைக்கணும்ன்றது நம்ம ப்ரீவியஸ் ஜென்மாவோட அதுல இருந்து வர்றது பிராரம்பம். அந்த அந்த அதை நம்ம இப்போ ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்றான், வாழை விவசாயி. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி வந்து படவேடு பக்கத்துலலாம் நல்ல விவசாயம், இந்த வாழை மரம். ஒரு சைக்ளோன் வந்துச்சுன்னா, ஒரு நவம்பர் மாதம் போல் ஒரு சைக்ளோன் வந்து வெட்டுறதுக்கு ஒரு 10 நாள் இருக்கும். ஒரு சைக்ளோன் வந்து என்ன பண்ணும், மொத்தத்தையும் சுவாகா பண்ணுறது.
அப்போ ஒரு வருஷத்தோட உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிடும். அப்ப அதை வச்சு ஒரு கல்யாணம் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க, இந்த வாழைய ஈல்டு எடுத்து ஒரு காரியம் பண்ணணும். ஆனா சுவாகா பண்ணிட்டு போயிருக்கும். அப்ப இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பக்கத்து லேண்ட்லயே ஒரு 100-200 மீட்டர் தூரத்துல எதுவுமே மரம் சாயாம அப்படியே இருக்கும். இவனுக்கு லாஸ் ஆனதுனால டிமாண்ட் ஆயிடும், நிறைய இடத்துல லாஸ் ஆனதுனால ஒருத்தருக்கு வந்து லாபம் அதிகமா கிடைக்கும், நல்ல விலை போகும். இவங்களுக்கெல்லாம் லாஸ் ஆயிருக்கும், ஒருத்தருக்கு இதா இருக்கும். அப்ப என்ன கனெக்ஷன் சுவாமி? ஒர்க் நல்லா தானே பண்ணான், நல்லா ஒர்க் பண்ணியிருக்கானே, ஒரு வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கானே, ஏன் இவனுக்கு இப்படி ரிசல்ட் வரல அப்படின்னா, கர்மா பண்றதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு, ரிசல்ட் எல்லாம் ஆல்ரெடி பிக்ஸ்டு. அப்ப இப்ப பண்ண கர்மா இது ஆகாமியில போய் சேரும். அப்ப முந்தின ஜென்மத்துல பண்ணதுதான் இப்ப ஒருத்தருக்கு பலனா கிடைக்குது. இப்ப பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆகாமி, ஃபியூச்சருக்கு போயிடும். கர்மா எப்பவுமே பலன் கொடுத்தே ஆகும், சத்தியம் அது. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு கர்மாவை பண்ணிட்டு எனக்கு இந்த பலன் வேணும்னு நீங்க இப்ப சங்கல்பம் பண்றீங்கன்னு வச்சுங்க, இப்ப நீங்க பண்ற சங்கல்பத்துக்கான ஸ்பேஸ் கிடைக்காது, அது சம்பவிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. இப்ப நான் சொன்னேன்ல, இதை புத்தர்காமேஷ்டியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு, புத்தர்காமேஷ்டியாகம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கல அப்படின்னா, குழந்தை பிறக்கிறதுக்கான கர்மா பண்ணியிருக்கோம், அதுக்கு ஈல்டு கிடைக்கும், ஆகாமியா போயிடும். ஆகாமியா போயிட்டு இந்த ஜென்மத்துல அதுக்கான ஸ்பேஸ் இல்லை, இந்த ஜென்மத்துல என்னன்னா அவருக்கு குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அந்த தம்பதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ அது மாதிரி நடந்துருச்சு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மாத்தோட பலன் எப்ப சம்பவிக்கும்னு நம்ம கையில இல்லை, ஈஸ்வரன் கையில மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பலனை வந்து பகவான்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்தம் வந்து நடந்தா சந்தோஷப்படுவீங்க, நடக்கலைன்னா துக்கப்படுவீங்க. நிறைய டேட்டியே மாத்திட்டு போயிட்டு இருப்பாங்க, அவர்கிட்ட போயிட்டே இருந்த ஒண்ணு நடக்கலப்பா, திருவண்ணாமலை போய் ஒன்றும் பார்த்தேன் ஒன்றும் நடக்கல அப்படின்ட்டு திருச்செந்தூர் போகணும், திருச்செந்தூர் போக ஆரம்பிச்சு, திருச்செந்தூர் போய் பார்த்தா ஒன்றும் நடக்கல அப்படின்னு திருப்பதி போக ஆரம்பிச்சிடும். இப்ப பப்ளிக் எல்லாம் திருப்பதி போற பப்ளிக் எல்லாம் இப்ப திருவண்ணாமலைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா இவங்க நினைச்சதே நடக்க மாட்டேங்குது. எல்லாரும் நடக்குமானா நடக்காது, எல்லாம் நடக்காது. அப்போ அதோட பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் கையில இருக்கு, உங்கள்ட்ட ஹோல்டே இல்லை. உங்களுக்கு நடக்கிற எந்த விஷயத்தோட ஹோல்டும் உங்கள்ட்ட இல்லை. உங்கள்ட்ட இருக்கிற ஒரே சாய்ஸ் எது அப்படின்னா, கர்மா பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. எவ்வளவு பெஸ்டா பண்ணலாம்னு உங்கள்ட்ட சாய்ஸ் இருக்கு. ஆனா வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு கையிலையும் ரிசல்ட் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா இருட்டறை மாதிரி இருக்கு, எது சம்பவிக்குன்னு, அடுத்து என்னென்ன லாபம் வருமா, நஷ்டம் வருமா, மானம் வருமா, அபமானம் வருமா, ஒன்னும் நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப தெரியாத விஷயத்தை எப்படி நீங்க நிச்சயம் பண்ணிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறது? அப்ப விட்டுருங்க, பகவான்கிட்டயே விட்டுருங்க, மொத்தமும் பகவானே பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒர்க் மட்டும் பண்ணுங்க, ஸ்லேவ் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப என்ன ஆகும், ஆனந்தமா இருக்கலாம், மன சமாதானத்தோட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சமாதானம் போயிடும். மனசு சஞ்சலிச்சுதான் எது நடக்குதோ பகவான் இச்சா, எல்லாம் அவரோட இச்சையில தான் நடந்துட்டு இருக்கு, அதான் உண்மை அப்படின்னு இருக்கு. இப்ப சன்னியாசியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கர்மத்தையும் விட்டுட்டான், எந்த கர்மமும் பண்றது இல்லை, வெறும் காணா பீனா சோனா சுவாத்தியாயம் மட்டும் பண்ணிட்டு பேசாம இருக்கு. சங்கல்பத்தையும் கர்மத்தையும் விட்டுறான். ரெண்டு சன்னியாசி ரெண்டை விடுறான், சன்னியாசி ரெண்டுத்தையும் விட்டுறான், கர்மயோகி பல சங்கல்பத்தை மட்டும் விட்டுறான். அதான் 50-50. அப்ப சன்னியாசிட்ட இருக்கிற 50% யோகிட்டியும் இருக்கு, கர்மயோகிட்டியும் இருக்கு. ஆமா, கர்மா பண்ணிட்டு இருக்கு. ஆமா, அதான் முடிஞ்ச வரைக்கும் இல்லை, முடியணும் முடியணும், நம்ம எஸ்கேப்லாம் ஆயிடக்கூடாது. பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார் ஜி, சிம்பிள் ஜி, பகவான் பார்த்துப்பார். नमस्कार नमस्कार, हरि हरि।